அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வரவேற்புரை வழங்குபவர் திருமதி இலக்கியா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். பொது நூலக இயக்குனர் மற்றும் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களின் சீரிய மேற்பார்வையில் நடைபெற்று வரும் நிகழ்வின் வரிசையில் இன்று நடைபெறவிருக்கின்ற கேசிஎல் எக்ஸ்பிரஸோ என்ற தொடர் நிகழ்வில் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபின்டெக் அண்ட் பிளாக் செயின் என்ற நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள முனைவர் சுப்பிரமணிய ஐயா அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். வெல்கம் சார். மேலும் இந்த நிகழ்விற்கு தலைமையேற்றுள்ள நூலகர் மற்றும் தகவல் அலுவலர்கள், உதவி நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் வரவேற்கின்றோம். வெல்கம் சார். மேலும் இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள வாசகர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள் அவர்களை அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி. சிறப்பு விருந்தினர் அவர்களை சிறப்பு செய்திட நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களை அழைக்கின்றோம். நமது சிறப்பு விருந்தினர் முனைவர் சுப்பிரமணியன் அவர்கள், டைரக்டர் ஆஃப் ஆரல் இன்ஸ்டியூட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், மதுரை. அவங்களோட டைரக்டர். ஒன் ஆஃப் இந்தியாஸ் லீடிங் பிஸ்னஸ் கோச்சஸ் அண்ட் கன்சல்டன்ட்ஸ். 27 ஆண்டுகளாக இத்துறையில் பணியாற்றி வருகிறார். ESG ஸ்பெஷலிஸ்ட் பை NSE, செபி சர்டிஃபைடு ரிசர்ச் அனாலிசிஸ்ட், NSC சர்டிஃபைடு என்டர்பிரைஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் and investment management specialist. He is certified specialist in fintech and blockchain specialist. Thank you. சிறப்பு விருந்தினர்கள் சிறப்புரையாற்ற வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். கலைஞர் நூற்றாண்டு நூலக அதிகாரிகளுக்கு எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கும் பார்வையாளர்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றி. ஃபின்டெக் அண்ட் பிளாக் செயின் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அது வளர்ச்சி எப்படி அபரிதமாக இருக்குது, அது என்னென்ன துறைகளில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த அடுத்த ஒரு 45 நிமிடங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஃபின்டெக் பிளாக் செயின் என்னெல்லாம் பண்ணுது, நம்மளுக்கு எங்கெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் யூஸ் ஆகுதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு நம்ம ரயில்வே டிக்கெட் தான் புக் பண்ணுவோம். ஆனால் அந்த ரயில்வே டிக்கெட் புக்கிங்க்கு பின்னாடி பிளாக் செயின் இருக்குது. சினிமா டிக்கெட் புக் பண்ணுறோம், ஆனால் அதுக்கு பின்னாடி பிளாக் செயின் இருக்குது. பக்கத்தில் தான் விஷாலிட்டி மால் இருக்குது, அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அங்கே பர்ச்சேஸ் பண்ணுவோம், பில்டிங்க்கு பின்னாடி பிளாக் செயின் இருக்குது. நம்மளுக்கு பர்ச்சேஸ் பண்ணோன்னா பேமெண்ட் பண்ணுறோம், பேமெண்ட் பண்ணும்போது ஃபின்டெக் இருக்குது நம்மளுக்கு அங்கே. அப்போது இது இல்லாமல் யாருமே நம்ம இங்கே இல்லை. எனக்கு இது தெரியாது அப்படின்னு சொல்கிற மாதிரி யாருமே கிடையாது. ஆனால் நம்மளுக்கு பயன்பாடு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இப்போது நம்ம கொண்டு போக போகிறது 2 விஷயங்கள். இது எப்படி ஆரம்பித்து இன்றைக்கி எப்படி இருக்குது, இதோட பயன்கள் என்ன, வேலை வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மாதிரி இந்த செஷன் வச்சுருக்கோம். எதை நோக்கி உலகம் போகுது அப்படின்னு கேட்கும்போது, வருடம் இந்திய அரசாங்கம் பார்த்திங்கன்னா ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இந்தியா ஸ்கில்ஸ் ரிப்போர்ட் 2025. AICTE, UGC எல்லாம் சேர்ந்து இந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, 6 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸை போய் பார்த்துருக்காங்க. சும்மா இல்லை, இந்த ரிப்போர்ட் சும்மா ரெடி பண்ணல. 6 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸை போய் பார்த்துட்டு 28 ஸ்டேட் அக்ராஸ் இந்தியாவில் பார்த்திங்கன்னா 28 மாநிலங்களுக்கு போயிருக்காங்க. 8 யூனியன் டெரிட்டரி, ஒரு 15 இண்டஸ்ட்ரியை போய் கவர் பண்ணி ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. ஐயா, வரும் காலங்களில் வேலை வாய்ப்பு எங்கே இருக்கும், எதை படிக்கணும், என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த ஃபின்டெக் துறை, பிளாக் செயின் துறை பயங்கர பிரபலமாக வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது நம்மளுக்கு இந்த ஒரு டேட்டா பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு சாலிட் டேட்டா பேஸ் நம்மளுக்கு நல்லாவே கிடைக்கிது விஷயம். இன் டிமாண்ட் ஜாப்ஸ்ன்னு அவங்க கொடுத்த ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் எல்லாமே வெப்சைட்டில் இருக்குது. அவங்க கூகுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இந்தியா ஸ்கில்ஸ் ரிப்போர்ட் 2025ன்னு பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே அது கிடைக்கும். ஒரு 150 பக்கம் ரிப்போர்ட்டு.
அதில் அவங்க கொடுத்துருக்கிறதுல பார்த்தீங்கன்னா டாப் ஜாப்ஸ் என்னவா இருக்குது அப்படின்னா ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டுங்கிறான், வெல்த் மேனேஜ்மெண்ட்டுங்கிறான். இது எல்லாமே சேர்ந்து என்ன ஆயிடுச்சு, இன்றைக்கி ஃபின்டெக் அப்படிங்கிற ஒரு சின்ன அமைப்புக்குள்ளே வந்துருச்சு. இதில் நம்மளுக்கு என்ன பயன் இருக்குது அப்படின்னா, வேலை சுலுவானது, ஆனால் அந்த டேட்டாவை வச்சு டிசிஷன் மேக்கிங் நம்ம எடுக்க போகிறோம்லையே முடிவு, அதுதான் நம்ம கையில், நம்ம ராஜதந்திரம்ங்கிறது அங்கே தான் இருக்குது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேட்டர் வச்சுக்கிட்டு 4 நம்பர் கொடுத்தோன்னா அதை கூட்டி கழித்து போட்டு வகுத்து அதை கொண்டு வரதிலே பார்த்தா பாதி பேர் தப்பு பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாதுங்க, நம்பர்லாம் கொடுத்துட்றேங்க. இதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறதான் கேள்வியே. எல்லாமே ஆட்டோமேட் ஆகிடுச்சு இல்லையா? அப்போ இந்த ஜாப் எல்லாமே எது கீழே வருதுன்னா ஃபின்டெக்கு கீழே வருது. சார் வாட்ச் மை வேர்ட்ஸ், இது எங்கே நோக்கி போக போகுது அப்படின்னா, உலகம் எதை நோக்கி போகுது, எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை நோக்கி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா டார்க் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் சார். சார் இங்கே உட்காந்துருக்கிற எல்லாருமே மாணவர்களாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் தெரியாமல் போகுது வருங்காலங்களில் அப்படின்னா வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அறவே இல்லாமல் போகிறது கூட ஆயிரும். டார்க் இல்லை என்றால் வாழ்க்கை டார்க் ஆகிவிடும், அப்படி போகுது. டார்க் இல்லை என்றால் வாழ்க்கை டார்க் ஆகிவிடும். அப்போ இந்த டார்க் என்ன சார், எப்படி நம்மளுக்கு யூஸ் ஆகுது, வாட் இஸ் திஸ் டார்க், எப்படி இந்த டார்க் யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த ஃபின்டெக்கோட துவக்க புள்ளி இங்கே தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய வேலை இழப்பு நடந்துக்கிட்டு இருக்குது. ஐடி துறையில் பார்த்தீங்கன்னா நிறைய வேலை இழப்பு நடந்துக்கிட்டு இருக்குது இல்லைங்களா? நிறையா பார்த்து திடீர்னு அந்த கம்பெனி 10,000 பேர் தூக்கிட்டாங்க, இந்த கம்பெனி 20,000 பேர் தூக்கிட்டாங்க, நம்மளுக்கு செய்திகள் வருது இல்லையா? அதெல்லாம் ஏன்னு போய் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டார்க் பிளாட்ஃபார்ம். அந்த டார்க் பிளாட்ஃபார்ம் தெரியாததுனால் வேலை இழப்பு இன்றைக்கி நிறையா நடக்குது. அப்போ அந்த டார்க் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஏன்னா அதுதான் துவக்க புள்ளி இதுக்கு. அப்போ அந்த டார்க் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது, ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இந்த டிங்கிறது 3 வார்த்தையை குறிக்குது சார். டேட்டா, டிஜிட்டல், டிஎல்டி, இதை 3ஐயும் குறிக்குது இந்த டிங்கிற வார்த்தை. சார் எதை கேட்டாலும் டேட்டாங்கிறான், டேட்டா அனலிட்டிக்ஸுங்கிறான், டேட்டா சயின்ஸுங்கிறான், டேட்டா இன்ஜினியரிங்கிறான், டேட்டா இன்வெஸ்டிகேட்டிவ்ங்கிறான். இன்றைக்கி எங்கே போய் நிற்கிதுன்னா டீப் ஃபேக் டிடெக்ஷன் ஆஃப் டேட்டா. ஏகப்பட்ட போலியான டேட்டா வருது. அந்த போலிகளை கண்டு நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணோம் அப்படிங்கிறத கற்றுக்க வேண்டியிருக்கு. அப்போ டேட்டா இல்லாத இடம் இன்று இல்லை. அப்போ அந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிற பகுதி பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு 4 வகைப்படும். அது ரொம்ப சிம்பிளிஃபைடாக சொல்கிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. இப்போ டேட்டா அனலிட்டிக்ஸ், பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ்னு எல்லோரும் பேசுகிறோம் இல்லையா? அதை எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சார் எனக்கு உடம்பு சரியில்லை சார், எனக்கு உடம்பு சரியில்லை, நான் டாக்டர்கிட்ட போகணும். உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போகணும். டாக்டர்கிட்ட போன உடனே டாக்டர் எனக்கு என்ன பண்ணுவார், என்னை பார்த்துட்டு ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க, ஒரு டெஸ்ட் சொல்லுவாரா இல்லையா? சொல்லுவார் நம்மளை பார்த்து, ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்கிறார் நம்மளை பார்த்து. சரிங்க, டெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன். டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்த உடனே அந்த டெஸ்ட் ரிசல்ட்டை பார்ப்பார். உங்களுக்கு இவ்வளோ சுகர் இருக்குது, இவ்வளோ பிபி இருக்குது, உங்களுக்கு இந்த சோடியம் கூடி போச்சு, இந்த பொட்டாசியம் இப்போ இருக்குன்னு அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அவர் நம்மளுக்கு என்ன பண்ணுவார், விவரிப்பார். விவரம் சொல்லுவாரா? அந்த விவரிக்கிறதுக்கு பேர் தான் டிஸ்கிரிப்டிவ் அனாலிட்டிக்ஸ். பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸில் முதல்ல வர்றது தான் டிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ். அந்த விவரங்களை பார்த்து நம்மளுக்கு டாக்டர் என்ன பண்ணுறாரு, எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஐயா உங்களுக்கு இது கூட இருக்குது, இது குறைச்சிருக்குன்னு. அந்த துறைக்கு பேர் தான் டிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ். இதுக்கு டேட்டா நிறையா இருக்குது சார். இதே மாதிரி வர்த்தகத்தில் ஏகப்பட்டது இருக்குது, பிஸ்னஸில் ஏகப்பட்ட டேட்டா நம்மள்ட்ட கையில் இருக்குது. ஒரு சினிமா தேட்டர் போனால் எந்த ஷோ நல்லா போகுது, எந்த ஷோ நல்லா போகலை, எந்த ஷோவில் கூட்டம் இருக்குது, எந்த ஷோவில் கூட்டம் இல்லை, எந்த ஷோவில் இளைஞர்கள் வராங்க, எந்த ஷோவில் இளைஞர்கள் வர்றதில்லை, எல்லா டேட்டா எடுத்துடலாமா இன்றைக்கி? அப்போ நம்மளுக்கு என்ன வேணும், விவரிக்கிறதுக்கான டேட்டா பாயிண்ட் நம்மளுக்கு வேணும். அப்போ அந்த இடத்துல டிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ் வந்துடுது. விவரிக்கிறார். நம்மளுக்கு டாக்டர் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, ரிப்போர்ட்டை பார்த்து என்ன பண்ணுறாரு, விவரம் கொடுக்குறாரு. அதுக்கு டிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ். ரைட் சார், டிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ் பண்ணிட்டாரு. அடுத்து என்ன பண்ணுறாரு, வேகமாக லெட்டர் பேட் எடுப்பார். RXன்னு போட்டிருக்கும் இல்லையா? எடுத்து என்ன பண்ணுவார், மருந்து எழுதுவார். இந்த ஆன்டிபயோட்டிக் சாப்பிடுங்க, இந்த மருந்து சாப்பிடுங்கன்னு எழுதுவாரா? ரைட், அதை நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரிஸ்கிரிப்ஷன் சொல்கிறோம். அதுக்கு பேர் ப்ரிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ். அந்த அனலிட்டிக்ஸ்க்கு பேர் என்ன, ப்ரிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ். அப்போ டிஸ்கிரைப் பண்ணால் டிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ், இதை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் ப்ரிஸ்கிரிப்டிவ் அனலிட்டிக்ஸ். ரைட் சார், மருந்து எழுதி கொடுத்துட்டார் சார், வெரி குட்.
அவ்வளோதான், வேலை முடிஞ்சதா? டிஸ்கிரைப் பண்ணிட்டாரு, ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டாரு. அடுத்தது நம்ம எதை நோக்கி போனோம்? நம்ம அடுத்தது இந்த நோய் திருப்பி வராமல் நம்மளுக்கு இருக்கணும் இல்லைங்களா? வராமல் இருக்கணும். வராமல் இருக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும். டாக்டர் அடுத்து அட்வைஸ் பண்ணுவார்ல, இனிமேல் நீங்கள் கோல்டாக சாப்பிடாதீங்க, இனிமேல் சுகர் சாப்பிடாதீங்க, உப்பு கம்மியாக போட்டு சொல்கிறாரா? அப்போ அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு ப்ரிடிக்ட் பண்ணுறாரு, உப்புனால உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது, சுகர்னால இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு, மூன்றாவது நம்ம அனலிட்டிக்ஸ் என்ன சொல்லலாம், ப்ரிடிக்டிவ் அனலிட்டிக்ஸ். ப்ரிடிக்ட் பண்ணுறாரு இதெல்லாம் வரக்கூடியது அப்படின்னு. அப்போ ஒரு சிம்பிள் டேட்டா வச்சுட்டு 3 பார்க்குறோம். டாக்டரை போய் பார்க்குறதுல பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் பண்ணுறாரு, ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரு, அப்புறம் என்ன பண்ணுறாரு, அழகாக ப்ரிடிக்ட் பண்ணி கொடுத்துட்றாரு. இதை 3ஐயும் பண்ணுறது தான் சார் டேட்டா. இது நீங்கள் சேல்ஸுக்கு ஒரு சினிமா தியேட்டரில் பண்ணலாம், ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனியில் பண்ணலாம், இல்லை நான் பெரிய ஐடி கம்பெனி வச்சுருக்கேன் சார் அந்த கம்பெனிக்கு பண்ணலாம். டேட்டா மட்டும்தான் சார் எங்களுக்கு வேணும், அதை வச்சு எல்லாமே பண்ணலாம் சார். இன்றைக்கி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, டேட்டா அனலிட்டிக்ஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி எனக்கு எவ்வளோ ஓட்டு விழுகலாம், எனக்கு என்ன நடக்கலாம்னு பண்ணுறாங்க இல்லையா? அப்போ அதுக்கு எல்லாமே டேட்டா நம்மளுக்கு தேவைப்படுது. ரெண்டாவது எல்லாமே டிஜிட்டல் மயம். இன்றைக்கி டெத் சர்டிஃபிகேட் டிஜிட்டல் மயம், பர்த் சர்டிஃபிகேட் டிஜிட்டல் மயம், பண பரிவர்த்தனை டிஜிட்டல் மயம், எல்லாமே இப்போ டிஜிட்டல் மயம். இன்றைக்கி ஹாஸ்பிட்டலுக்கு இன்சூரன்ஸ்னு போனால் என்ன சொல்கிறோம், கேஷ்லெஸ் சர்வீஸ். கேஷே நீங்கள் கொடுக்க வேண்டாம் சார், இன்சூரன்ஸ் இருக்கா, கார்டு இருந்தால் போதும் சார், கேஷ்லெஸ் சர்வீஸ் உங்களுக்குன்னு சொல்லிடுறோம். அப்போ எல்லாமே டிஜிட்டல் மயமாக்கப்பட்டது. அப்போ டிஜிட்டல் பரிவர்த்தனை நடக்குது நம்மளுக்கு. சார் இது ரெண்டும் தெரிஞ்சது சார். மூன்றாவது ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா சார், அதுதான் சார் இன்றைக்கி இருக்கிறதுலே ஒரு ஏஞ்சல். டிஎல்டி தான் ஒரு ஏஞ்சல். அந்த ஏஞ்சலுக்கு பேர் டிஎல்டின்னு வச்சுருக்கோம். அந்த புது ஏஞ்சலுக்கு பேர் டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் டெக்னாலஜி. டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் டெக்னாலஜி இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சொல்கிறதுக்கு. ரொம்ப சிம்பிளிஃபைடாக மார்க்கெட்டில் இதைத்தான் பிளாக் செயின்னு சொல்லிடுறாங்க. இதைத்தான் பிளாக் செயின். டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் டெக்னாலஜி என்ன சொல்கிறோம், பிளாக் செயின்னு சொல்கிறோம். அப்போது இந்த மூன்றும் சேர்ந்தது தான் டி. இந்த பிளாக் செயின் தொழில்நுட்பத்தில் நம்மளுக்கு என்ன பெரிய பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, இதை யாரும் காப்பி செய்ய முடியாது. இன்றைக்கி தேதியில் இதை பிரேக் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. இன்றைக்கி தேதியில் இதை பிரேக் பண்ணுறதுக்கான இன்றைக்கி தேதியில் சாத்தியக்கூறுகள் இல்லை. நாளைக்கு யாராவது ஒருத்தர் இதை உடைக்கலாம், தெரியாது எனக்கு. ஆனால் இன்றைக்கி தேதியில் இதை உடைக்க முடியாது, காப்பி பண்ண முடியாது. அதனால தான் எல்லா கம்பெனியும் என்ன பண்ணுறாங்கன்னா பிளாக் செயின் பின்னாடி போய் விழுகிறாங்க. ரயில்வே டிக்கெட் புக்கிங் நம்ம பண்ணுறோம், பின்னாடி இருக்கிறது பிளாக் செயின். சினிமா தியேட்டரில் மேக் மை ட்ரிப்லையும் போய் நீங்கள் புக் பண்ணுறீங்க, பிளாக் செயின் பின்னாடி இருக்குது. அப்படிங்கும்போது ஏன் இதுக்கு பின்னாடி எல்லோரும் போகிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு இதை காப்பி பண்ண முடியாது, பிரேக் பண்ண முடியாது இந்த சிஸ்டமை. அப்படி அழகாக இன்றைக்கி இதில் பண்ணி வச்சுருக்காங்க சார். டெக்னாலஜி ஒரு அரக்கன், நாளைக்கு இதோட ஒரு பெரிய அரக்கன் இதை அழிச்சிடலாம், நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி தேதியில் பிளாக் செயின் ஒரு புது ஏஞ்சல் நம்மளுக்கு. டிஎல்டி டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் டெக்னாலஜி. இந்த 3 விஷயங்களும் நம்மளுக்கு மிக மிக முக்கியம். டேட்டா, டிஜிட்டல், டிஎல்டி. சரிங்களா? அடுத்து ஏஆர் போகலாம். ஏஆர் போங்க. அடுத்தது போகும்போது ஏஆர் ஆக்மெண்டட் ரியாலிட்டின்னு சொல்கிறோம். அதை சார் நம்ம பசங்களை பார்த்துருக்கலாம். நம்ம நிறைய அந்த நீங்கள் இப்போ மதுரை தெப்பக்குளம் போனீங்கன்னா அந்த விஆர் கேம் இந்த கரடி போட்டு விளாட்றானா, இந்த கார் ஓட்டுற மாதிரி, கிரிக்கெட் விளாட்ற மாதிரிலாம் பண்ணுறான், விளாட்றான்ல, அவன் அப்படியே அதுக்குள்ளே அப்படியே உள்ளே போயிடுவான். அவன் விழுகிற மாதிரி இருக்கும், அவன் சிரிக்கிற மாதிரி இருக்கும், அவன் பதறுவான், கையை காலை தூக்குவான். அவன் அப்படியே நீங்கள் வீடியோ எடுத்தீங்கன்னா ஒரு பைத்தியக்காரம் பண்ணுற மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. ஆனால் அது விஆர், வீடியோ விர்ச்சுவல் ரியாலிட்டி. அது விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம்னு சொல்கிறோம் சார். அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி கடந்து போய் 5 வருஷம் ஆச்சு. லாஸ்ட் 5 இயர்ஸாக மார்க்கெட்டில் இருக்கிறது ஆக்மெண்டட் ரியாலிட்டி. இன்றைக்கி தேதியிலையும் ஆக்மெண்டட் ரியாலிட்டி தான் மார்க்கெட்டில். ஏஆர்னு சொல்கிறோம். அந்த ஆக்மெண்டட் ரியாலிட்டி தான் இன்றைக்கி மார்க்கெட்டில் இருக்குது சார். ஆக்மெண்டட் ரியாலிட்டி வச்சு நான் என்ன சார் பண்ணுறது, என்ன பண்ணுது எனக்கு மார்க்கெட்டில் அப்படின்னா, சார் வித்தை காட்டுது சார். அது பெரிய வித்தை காட்டுது நம்மளுக்கு ஆக்மெண்டட் ரியாலிட்டி. பயன்பாடுகளை சொன்னால் உங்களுக்கு வந்து ஆச்சரியப்படுற வகையில் இருக்கும். ஓ இதெல்லாம் பண்ணுதான் நம்மளுக்கு ஆக்மெண்டட் ரியாலிட்டின்னு நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும் சார். இந்த தெருக்குள்ளே நான் போகிறேன் சார், எம்டி தெரு. இந்த தெருவில் எங்கே என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் முதல் தடவை அந்த தெருக்குள்ளே போகிறேன். ஒரு லென்ஸ் இருக்குது, மேஜிக் பென் ஒரு லென்ஸ், ஒரு ஆப்பு சொல்கிறேன். இதெல்லாம் ப்ரைவேட் ஆப் சார். யாருக்கு விருப்பமோ அவங்க மட்டும் டவுன்லோட் பண்ணிங்க, எல்லாம் டவுன்லோட் பண்ணணும் அவசியம் கிடையாது. மேஜிக் பென் ஒரு ஆப் இருக்குது, மேஜிக் பென் அந்த ஆப் பேர். அந்த மேஜிக் பென் ஆப்பில் போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அழகாக அந்த கேமராவை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணோன்னா என்னவாகும், அந்த தெரு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த தெரிய ஆரம்பிச்சோன்னா உங்களுக்கு என்ன வருது பாருங்கள், ஒரு 100 மீட்டரில் ஒரு ஹோட்டல் இருக்குது, 4 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது, லெஃப்ட்டில் ஒரு ஏடிஎம் இருக்குது,
அங்கே வந்து ஒரு குட்னஸ் சென்டர் க்ராசரி இருக்குது, இங்கே வந்து பார்க்கிங் இருக்குது, எல்லாம் காமிச்சிருதா சார். புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போது எனக்கு எது எங்கே இருக்குதுன்னு தெரியாது சார். சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன், ஒரு ஜூஸ் கூட பார்க்கணுன்னு நினைக்கிறேன், ஒரு பேக் வாங்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியாது. அப்போ ஏஆர் என்ன பண்ணுது, அழகாக எடுத்து கொடுக்குது. 300 மீட்டர் அது இருக்குது, 200 மீட்டர் இது இருக்குதுன்னு உங்களுக்கு இந்த லென்ஸ் காமிச்சிரும். நீங்கள் வாக் பண்ண அவங்க கூடயே வரும், ஒரு தோழன் மாதிரி கூட வரும். எப்படி சார் இருக்குது, கேட்க நல்லா இருக்குல்ல? இருக்குது சார், மார்க்கெட்டில் ஆல்ரெடி, நம்ம தான் பார்க்குறது இல்லை. ஒரு ப்ரைவேட் ஆப் இருக்குது, அது மேஜிக் பின் ஒரு ஆப் இருக்குது. பட் எல்லோரும் யூஸ் பண்ணோம்னா அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம், ரைட்டா? அது ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏஆர் இன்றைக்கி யூஸ் ஆகுது மார்க்கெட்டில், இல்லாமல் கிடையாது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆர்கிடெக்ட்ஸ் இன்றைக்கி ப்ளூ பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க வீடு கட்டுறதுக்கு, இல்லைங்களா? ப்ளூ பிரிண்ட் கட்டி கொடுக்குறாங்களா வீடு கட்டும்போது? சார் அந்த வீட்டில் மொட்டையாக அப்படி இல்லாமல் இப்படி பாருங்களேன், ஒரு சோஃபா போட்டு, மஞ்சள் கலர் சோஃபா, ஒரு ப்ளூ கலரில் ஒரு சேரு, அங்கே ஒரு டீப்பா போட்டால் எப்படி இருக்குது? பிரமாதமாக இருக்குல்ல? நீங்கள் என்ன சொல்லலாம், இல்லை 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 மஞ்சள் வேணும், அங்கே ப்ரௌன் கலரில் எனக்கு ஒரு சோஃபா வேணும், பண்ணித்தரேன். அப்போது உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்றைக்கி உங்களுக்கு ஒரு இமேஜினேஷன் கொடுக்குதா, ஆஹா இப்படி பண்ணிடலாம், நம்மளுக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லுதா? அப்போ அது ஏஆர் பண்ணி கொடுக்குது. இன்றைக்கி ஆர்கிடெக்சர் பீப்புளுக்கு, இன்ஜினியரிங் பீப்புளுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் தெருவில் ஷாப்பிங் போகிறீங்க, ஹெல்ப் பண்ணுது. உங்களுக்கு டூர் பிளான் பண்ணுறீங்க, ஹெல்ப் பண்ணுது அது. சார் இவ்வளவு ஏன் சார் இந்த ஏஆர் என்ன பண்ணுது அப்படின்னா, ரிமோட் ஃபேக்ட்ரி ரிப்பேர் அழகாக கொண்டு வந்திருக்கு. இன்றைக்கி இந்தியாவில் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, நடக்கக்கூடிய 100 ஆப்ரேஷனில் ஆல்ரெடி இந்தியாவில் 3 ஆப்ரேஷன் ஆன்லைனில் நடக்குது. இன்றைக்கி தேதியில் 100 ஆப்ரேஷனில் 3, இன்றைக்கி தேதியில் 3. டாக்டர் யூஎஸில் இருக்கார், சிங்கப்பூரில் இருக்கார், கத்தாரில் இருக்கார், துபாயில் இருக்கார், ஆனால் பேஷண்ட் இங்கே இருக்காங்க. ரொபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் ஆப்ரேஷன் நடக்குது இங்கேயே. காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷன். டாக்டர் இதுக்காக ஃப்ளைட் ஏறி வர முடியாது சார், அவர் பயங்கர பிஸியாக இருக்கார், அவர் அங்கே தான் இருக்கார். பேஷண்ட் என்ன பண்ணுங்க, லீலாவதி ஹாஸ்பிட்டல் பாம்பேயில் கொண்டு போட்டுருங்க, அங்கே ஃபெசிலிட்டி இருக்குது, ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் இருக்குது, நாங்கள் வச்சு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன், நீங்கள் பண்ணிவிடுங்க சார். மதுரை மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்குது சார், அந்த ஃபெசிலிட்டி நம்மளுக்கு இங்கே இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் கேசஸ்லாம் டாக்டர்ஸ் அங்கே தான் இருக்காங்கன்னா உங்களால் ஏஆர் வச்சு உங்களால் ஆப்ரேட் பண்ண முடியும், க்யூர் பண்ண முடியும். இருக்கிற மற்ற டாக்டர்ஸ் வச்சுட்டு காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷன் அங்கே பண்ணுறாங்க. ரோபோ பெர்ஃபெக்டாக பண்ணுது வித் த ஹெல்ப் ஆஃப் ஏஆர் டெக்னாலஜி, ஏஆர் ஆகுமெண்டட் ரியாலிட்டி. இதை தாண்டி இன்னொன்று சொல்கிறேன் சார், ஜெர்மனிலேருந்து ஒரு புது மிஷின் வாங்கியிருக்கேன். அருப்புக்கோட்டை தாண்டி ஒரு கிராமத்தில் என்னோடய ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த மிஷின் விலை 4.5 கோடி. வாங்கி 2 வருஷம் தான் ஆகுது. ஏதோ பிரச்சனை, மிஷினில் பிரச்சனை. நம்ம ஊர் மெக்கானிக் இருக்கிறாரு, சூப்பராக பார்ப்பார். விட்டுருவோமா? 4.5 கோடி மிஷினு விட்டுருவோமா நம்ம? 4.5 கோடி மிஷினுக்கு சார் சூப்பராக பார்ப்பார் சார். அவர் கை வச்சா விளங்காதே கிடையாது, எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துருவார். ஆனாலும் கொடுக்க மாட்டோம்ல. 4.5 கோடி மிஷினில் இதுக்காக ஜெர்மனி பாஷ் கம்பெனி, அங்கேருந்து நீங்கள் மெக்கானிக்கை கூப்பிட முடியுமா? டைம், காஸ்ட், ஒரு நாள் ப்ரொடக்ஷன் நிற்குதுன்னா உங்களுக்கு பாதிப்பு எவ்வளோ இருக்குது இல்லைங்களா? அப்போது அதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆக்மெண்டட் ரியாலிட்டி. வெல்கம். மெக்கானிக் ஜெர்மனிலேயே தான் இருக்கிறார், ரொபோட்டிக் மெஷின் இங்கே இருக்குது. அழகாக கொண்டாந்துட்டு ரொபோட்டிக்கில் கொடுத்துட்றோம். ரொபோட்டிக் தான் என்ன பண்ணுது, அவர் அங்கே கையை காலை ஆட்டுறது, அவர் இங்கே மெஷின் அழகாக அங்கே ரிப்பேர் பண்ணி கொடுத்துருது. அவர் வரணும்னு அவசியம் கிடையாது சார். ரொபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏஆர். எவ்வளவு வாய்ப்புகள் இருக்குது சார். இவ்வளவு சொல்கிறேன் இல்லை, பிரமாதம். இதை பற்றி இதோட ஆயுட்காலம் இன்னும் 2 வருடங்கள் சார். மரண தேதி குறிக்கப்பட்டது. எதுக்கு? ஏஆருக்கு. ஏஆருக்கு டெத்து டேட் உறுதி. ஜூன் 2027 ஏஆருக்கு சங்கு ஊதப்படும். ஆமாம், இவ்வளோ பிரமாதமாக பண்ணுதே சார், இதெல்லாம் ஏன் சார் விடுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் சார். டெத்து டேட்டு குறிச்சாச்சு சார். இதுக்கு நாங்கள் இதுக்கு பாடம் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். 2027 ஜூன் ஜோலி முடிஞ்சிச்சு. அடுத்த டெக்னாலஜி அப்போ வருது சார். ஆல்ரெடி கிளம்பிருச்சு சார். விஆர் போச்சு, விஆர் போய் ஏஆர் வந்துருச்சு. இப்போ ஏஆரும் போகுது. அடுத்து வருது அடுத்த பெரிய பூதம் எக்ஸ்ஆர். எக்ஸ்ஆர் வருது, எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி. எப்போ எங்களுக்கு இதே தாங்க முடியல. விஆரே பிரமாதமாக இருந்துச்சு, ஏஆர் அதுக்கு மேலே தூக்கி சாப்பிடுது எங்களை. இதுக்கப்புறம் என்னடா கொண்டு போகிறீங்க? யாருக்கும் தெரியாது சார். வெயிட் பண்ணுங்கள் சார். இன்னொரு 6 மாதம் கழித்து
அடுத்த வருஷம் வந்து ஒரு ட்ரெய்லர் டீசர் விடுறேன்னு இருக்காங்க. அப்போ தான் தெரியும் நம்மளுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு. பல கம்பெனி ட்ரை பண்ணுறாங்க, ஒரு கம்பெனியில் பல கம்பெனி இதை ட்ரை பண்ணுறாங்க, XR டெக்னாலஜியை கொண்டு வராங்க. பட் மார்க் மை வேர்ட்ஸ், 2027க்கு அப்புறம் AR இருக்குது, அது பயன்பாடு குறைஞ்சிரும். VR இப்போ குறைஞ்சிருச்சு. நம்ம ஊரில் இப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு காலத்தில் VR வீடியோ விர்ச்சுவல் ரியாலிட்டி பெரிய விஷயமா இருந்துச்சு. இன்றைக்கி பாருங்கள், ரோடுக்கு முக்கில் உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருக்கோம், தெப்பக்குளத்தில் விளாண்டுக்கிட்டு இருக்கேன், அந்த கண்ணாடியை போட்டு கேம் விளாண்டுருக்கேன் தெப்பக்குளத்தில். நினச்சி பார்க்க முடியுமா 20 ரூபா கொடுத்தா நீங்கள் விளாட முடியும்னு? அது பார்த்தா ஆக்குலஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்றுமாங்க, அதுக்கு ஆக்குலஸ், அதுக்கு பேர், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் ஆக்குலஸ் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆக்குலஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும், நீங்கள் அதை கண்ணாடி மாட்டணும், அப்படியே கிட்ட வர மாதிரி இருக்கும், உங்களுக்கு நிறைய பிரம்மாண்டமாக இருக்கும்லாம் உருட்டிகிட்டு இருந்தோம். அது போச்சு சார் இன்றைக்கி. அது தெப்பக்குளம் முக்குக்கு வந்துருச்சு இன்றைக்கி. ஒரு பக்கம் புட்டு சாப்பிட்றேன், ஒரு பக்கம் கேம் ஆடுறேன். அந்த டெக்னாலஜி போயிடுச்சு. ஆனால் இன்னமும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். AR ஜோலி முடிஞ்ச 2 வருஷம் தான், கவுண்டிங் த டேஸ். ஐ ஹவ் ஸ்டார்டட் கவுண்டிங் மை டேஸுங்கிற மாதிரி நாட்களை என்ன ஆரம்பித்து விட்டது. அடுத்து வரப்போது XR, அது நம்மளை எங்கே எவ்வளோ தூரம் கூட்டு போகும் தெரியாது நம்மளுக்கு. ஸோ இது ஒரு மிக பிரம்மாண்டமான நம்மளுக்கு ஒரு கண்டுபிடிப்பு AR இன்றைக்கி தேதியில் இருக்குது சார். கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் மேஜிக் பென் ஆப், யூஸ் பண்ணணுன்னு ரெக்கமெண்ட் பண்ணல, பிடிச்சிருந்தா பாருங்கள் போய். இது வந்து ஒரு ப்ரைவேட் ஆப் தான். அது Qக்கு பேர் குவாண்டம் கம்ப்யூட்டிங். சார் நான் ஸ்கூலில் படிக்கும்போது ஃபிசிக்ஸ் தான் சார் எனக்கு மொக்க சப்ஜெக்ட், பிடிக்காத ஒன்று ஃபிசிக்ஸ் சார். எனக்கு வராது அதனால சப்ஜெக்ட் நம்மளுக்கு வராது ஃபிசிக்ஸு. அதுலேயும் குவாண்டம் ஃபிசிக்ஸ்னு ஒன்று இருக்கும் சார். ஐயோ, ஃபிசிக்ஸே வராது, இல்லை குவாண்டம் ஃபிசிக்ஸ் வேறையா, பயங்கரமாக இருக்கும். இது குவாண்டம் மெக்கானிக்ஸ், இதை பேஸ் பண்ணி குவாண்டம் மெக்கானிக்ஸ்னு ஒன்று இருக்கும், அது அதோட பயங்கரமாக இருக்கும். இதெல்லாம் ஒரு பூதம் வந்திருக்குது, அதுக்கு பேர் குவாண்டம் கம்ப்யூட்டிங். இது இன்னும் ஒரு நேசன் ஸ்டேஜில் இருக்குது. இப்போ தான் ஆரம்ப காலகட்டத்தில் இருக்குது குவாண்டம் கம்ப்யூட்டிங், ஆரம்ப காலகட்டம். அப்படி என்ன தான் சார் இதில் இருக்குது அப்படின்னா யாருக்குமே என்னது ஃபுல்லாக தெரியல சார். ஆனால் ஒன்று பண்ணியிருக்கு சார், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிட்டு விட்டுறேன். குவாண்டம் கம்ப்யூட்டிங் செய்த மாபெரும் சாதனை சமீப காலங்களில் நம்ம இந்திய வம்சாவளி சுனிதா வில்லியம்ஸ் நாசா போனாங்க இல்லைங்களா. அவங்க திரும்பி வர்றதுக்கு பல சிக்கல் இருந்தது. எத்தனை பேருக்கு இது தெரியும்? திரும்பி வர முடியாமல் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க போயிட்டாங்க, நாசாலேருந்து அனுப்பிச்சிட்டாங்க, திருப்பி வர முடியாமல் மாட்டிக்கிட்டாங்க. அவங்க பயங்கர சிக்கல் இருந்தது அவங்களுக்கு. அந்த சிக்கலை சால்வ் பண்ணி கொடுத்தது குவாண்டம் கம்ப்யூட்டிங். அப்போ குவாண்டம் கம்ப்யூட்டிங் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெரி சேலஞ்சிங், காம்ப்ளெக்ஸ், தீர்க்க முடியாத பிரச்சனை நீ சொல்கிறியோ அதுக்கு நான் தீர்த்து கொடுக்குறேங்குது. இன்றைக்கி முடியவே முடியாதுங்க, கடவுளை நினைச்சாலும் முடியாதுங்க அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமாகி கொடுக்குது. அது ஒன்று சார், உசுரை திருப்பி கொண்டுறாது, அது நம்மளுக்கு அந்த டெக்னாலஜி கிடையாது. பட் ப்ராப்ளம்ன்ற சொல்யூஷன் கொடுத்துருது குவாண்டம் கம்ப்யூட்டிங். ஆடியோ அவுட்புட் வரல, கொஞ்சம் பாரு. ஓகே, நோ ப்ராப்ளம். இதுக்கு வரலன்னா பரவாயில்ல, அடுத்த வீடியோ பார்த்துக்கலாம் சார். இன்றைக்கி தேதியில் குவாண்டம் கம்ப்யூட்டிங்னு போய் சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய படம் இதாக தான் இருக்கும். பாப்புலராக இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங்னா இந்த ஐகான் தான், இந்த பிக்சர் இருக்குது இல்லையா, இதுதான் ஒரு ஐகான் மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டிங்க்கு இருக்குது. இது என்ன, இதுக்குள்ளே என்ன இருக்குது, இது எப்படி காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுதுன்னா யாருக்கும் தெரியாது. ஆனால் இதுதான் குவாண்டம் கம்ப்யூட்டிங். 2012 இது ஆரம்பிக்கப்பட்ட ப்ராஜெக்ட் இன்றைக்கி பிரம்மாண்டமாக போயிட்டுருக்கு. வரும் காலங்களில் இதுதான் ஒரு பெரிய ஆட்சி பண்ண போகுது. இன்றைக்கி நிறைய பேர் வேலை இழப்பு பண்ணுறதுக்கான காரணமே, முக்கிய காரணமே பார்த்திங்கன்னா இந்த டார்க்குங்கிற பிளாட்ஃபார்ம் தெரியாதனால தான். ஐடியில் நிறைய பேர் வேலை இல்லாமல் வெளியே வரான்னா தே ஆர் நாட் எக்யூப்டு வித் டார்க் பிளாட்ஃபார்ம். டிஜிட்டல் ரெடியாக இல்லை, டேட்டா ரெடியாக இல்லை, டிஎல்டி தெரியாது. இன்றைக்கும் சார் பிஇ படிச்சுட்டு பிஎஸ்சி படிச்சுட்டு வெளியே வர நிறைய பசங்கள்கிட்ட போய் உங்களுக்கு டிஎல்டி ஃபுல்லாக தெரியுமா அப்படின்னா தெரிய மாட்டேங்குது. இதில் யாரை குறை சொல்கிறதுங்கிறதே கிடையாது. பட் நம்ம கற்றுக்கணும். தேவை எனக்கு, தேவை யாருக்கு, எனக்கு பசிக்குதுன்னா நான் தான் போய் சாப்பிடணும், எடுத்து ஊட்ட முடியாது இல்லையா. அப்போ பசங்க நம்ம போய் கற்றுக்கணும், விளைஞ்சு கொடுக்கணும். நம்ம பக்கம் சமூகத்தில் ஆசிரியருங்கிற பக்கத்தில் எனக்கும் ஒரு பணி இருக்குது, நானும் சொல்லணும், ஐயா இது இருக்குது படின்னு சொல்லணும். அப்போ படின்னு சொல்கிறேன். இப்போ நான் இது இருக்குது படின்னு சொல்கிறேன், என் பங்குக்கு நான் படின்னு சொல்கிறேன். உன் பங்குக்கு என்ன பண்ண மாணவனா படிக்கணும் அதை. அப்போது டேட்டா, டிஜிட்டல், டிஎல்டி இது மூன்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இருக்கணும்னா இரண்டாவது ஏஆர்.
ஏஆர் போய் இன்றைக்கி என்ன வரப்போகுதுன்னா எக்ஸ்ஆர் வரப்போகுது 2027க்கு அப்புறம். எக்ஸ்ஆர் கற்றுக்கணும், அதுக்கு முன்னாடி ஏஆர் முதல்ல கற்றுக்கணும், நம்மளுக்கு என்ன எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. ரைட், அடுத்து வருது Q, த குவாண்டம் கம்ப்யூட்டிங். இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறது இது இன்னும் பெரிதாகி வருவதற்கு இன்னும் 2-3 ஆண்டுகள் ஆகும். இப்போதைக்கு இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் தான் இருக்குது. ஒரு 2-3 வருஷத்துக்கு 2028 வாக்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ஃபேஸில் அப்படியே ஒரு அரக்கனாக வந்து நிற்க போகுது குவாண்டம் கம்ப்யூட்டிங். ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சார், மார்க் மை வேர்ட்ஸ், இன்னும் 1 or 2 இயர்ஸில் ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி பிஎஸ்சி குவாண்டம் கம்ப்யூட்டிங், பிடெக் குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஆரம்பிப்பாங்க. வேணால் பாருங்கள், எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் 1 or 2 இயர்ஸில் யூனிவர்சிட்டிஸ்லையும் காலேஜ்லேயும் பிஎஸ்சி பிடெக் குவாண்டம் கம்ப்யூட்டிங் வரதான் போகுது. இன்றைக்கி எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் வந்திருக்கோ அதை மாதிரி குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஒரு பிஎஸ்சி வரதான் போகுது, உறுதியாக வரும். ஏன்னா இன்றைக்கி காலகட்டங்களில் அதான் நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்றதுனால. இதுக்கு விதை போட்டவர் யாருன்னா இவர் தான், டேவிட் டாய்ஷ். டேவிட் டாய்ஷ்ன்றவர் தான் விதை போட்டார் இதுக்கு. இவர் தான் இதை அழகாக ஆரம்பித்து கொடுத்து ஃபாதர் ஆஃப் குவாண்டம் கம்ப்யூட்டிங் சொல்கிறோம் இன்றைக்கி. இவர் தான் அதுக்கு விதை போட்டு இதுக்கு வந்து ஒரு லெவலை கொண்டு வந்து வச்சுருக்கார் இன்றைக்கி. இவர் தான். கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், நம்ம பிட்டுன்னு சொல்லுவோம், ஒரு பிட் ஒரு பைட்டுன்போம். அந்த பிட்டு பைட்டுங்கிறது போயிட்டு இவர் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற வார்த்தை கியூபிட்ஸ்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கேன். அந்த கியூபிட்ஸ் வரப்போகுது. வெறும் 0 to 1 இல்லாமல் 0 நீங்கள் எப்படி நாள் யூஸ் பண்ணலான்னு கொண்டுறாரு இவர். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சூப்பர் கம்ப்யூட்டர்னு சொன்னோம், அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி வந்து சூப்பர் கம்ப்யூட்டிங்காக இருக்குது. ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டிங் இஸ் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் பிக் வேவ் இன் த மார்க்கெட். ஸோ டார்க் பிளாட்ஃபார்ம் நம்ம தயாராக இருக்கணும். ஏன்னா ஃபின்டெக் கற்றுக்கொள்வதற்கான ஒரு ஆரம்ப புள்ளி டார்க் பிளாட்ஃபார்ம் தான். இனி வரும் காலங்களில் நான் வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன், டெக் சாவியாக இருக்கேன், தெரியுன்றது மட்டும் பத்தாது. நம்ம டார்க் பிளாட்ஃபார்மில் எனேபிள்டாக இருக்கணும். அப்போ DARQ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம். AR 2027 வரைக்கும் தான், அதுக்கப்புறம் XR போக ஆரம்பிச்சிடும், எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி போக ஆரம்பிச்சிடும். நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம், நிறைய இடத்துல இன்றைக்கி என்ன தேவையோ அதை படிச்சிடுறோம், நாளைக்கு என்ன தேவையோ அதை படிக்காமல் விட்டுடுறோம். நாளைய தேவையை எவன் தேடி படிக்கிறானோ அவன் தான் நாளைக்கு ஒரு வரலாறு படைப்பவனாக இருப்பான். ஏன்னா இன்றைக்கி இது தேவை, நான் படிச்சுட்டேன் அப்படிங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. நாளைக்கு இது தேவை, நான் இன்றைக்கே கற்றுக்க ஆரம்பிக்கிறேன். சார் வெறும் டேட்டாவை நோக்கி இல்லாமல் அந்த டேட்டா இன்றைக்கி நிறைய பார்த்திங்கன்னா அந்த அனலிட்டிக்ஸ் படிக்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. பழைய ஆளுகளுக்கெல்லாம் தெரியும், 2000 ஒரு பெரிய ப்ராப்ளம், Y2Kன்னு ஒரு ப்ராப்ளம் வந்தது, எல்லாருக்கும் தெரியும். Y2K இயர் 2000 ப்ராப்ளம். கம்ப்யூட்டரில் டேட் மாற்றணும், 98 99 போட்டுக்கிட்டு இருந்தோம். 2000 வரும்போது எப்படா போகிறது, 00 போடுறதுன்னு தெரியல எங்களுக்கு. அது ஒரு பெரிய பஞ்சாயத்தை வந்து Y2Kன்னு ஒரு கோர்ஸ் வந்தது, ஒரு சர்டிஃபிகேஷன் டிப்ளமாலாம் வந்து பயங்கரமாக பார்த்தா கல்ல கட்டினாங்க. எல்லா ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் எல்லாருமே பிரம்மாண்டமான படிப்பாக இருந்தது. ஐயோ Y2K தெரியலன்னா அவ்வளோதான், எப்படி நீ 0 போடுவோம் கம்ப்யூட்டரில், 0 போடுறது பெரும்பாடாக இருந்தது எங்களுக்கு. சார் 2000 ஆரம்பிக்கவே இல்லை, 1999 செப்டம்பரில் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டாங்க. 99 சொல்யூஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த Y2K படித்த அத்தனை பேரும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக மாற்றிட்டேன். உன்னை வச்சு எனக்கு பிரயோஜனம் இல்லை, எல்லாம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போ, இது தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை, சொல்யூஷன் கிடச்சிருச்சு இல்லை எனக்கு தான், என்ன பண்ண தெரிஞ்சு போச்சு இல்லை. டெக்னாலஜி வேகமாக வளரணும், நம்மளுக்கு பெரிய பிரச்சனையே தான். டெக்னாலஜி பிஸ்னஸ் போகிறோம் அப்படின்னா டெக்னாலஜி வளரும்போது நம்மளும் சேர்ந்து வளரணும், வேகமாக வளரணும். இப்போ டார்க்குன்னு சொல்கிறேன் எனக்கு தெரியும் அப்படின்னா டார்க்கு வந்து இன்றைக்கி தேதியில் இருக்குது, அடுத்து வரும் காலகட்டங்களில் இருக்குன்றேன். அதை தாண்டி போகணும் அப்படின்னா நம்ம கற்றுக்கணும் நிறையா. அப்போது டேட்டா அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி எங்கே போகுதுன்னா, சார் மார்க் மை வேர்ட்ஸ், இந்த வார்த்தையும் உங்களுக்கு நிஜமாக போகுது, டேட்டா டிடெக்டிவ், டேட்டா இன்வெஸ்டிகேஷன், இதுக்கு போகுது, இதை நோக்கி போகுது. வெறும் டேட்டா இல்லாமல் ஐ வாண்ட் டு பி எ டேட்டா டிடெக்டிவாக மாறணும், நான் டேட்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் நான். ஏன்னா ஃபேக் டேட்டா நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு நம்மளுக்கு. ஃபேக் டேட்டா நிறைய வர வர அதை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுக்கு பெரிய தகராறாகவே இருக்குது. இது உண்மையாக போய் சார் பத்திரம் ஆஃபீஸில் நம்மளுக்கு பார்க்குறோம்ல, எத்தனை போலி பத்திரங்கள் வருது, அதை கண்டுபிடிக்கிறதுக்கே நம்மளுக்கு பெரிய சேலஞ்சாக இருக்குது. சார் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இப்போ கம்பெனி இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட போலி டாக்குமெண்ட் வரும், பத்திரங்கள் வரும், சர்டிஃபிகேட் வரும். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக கம்பெனியில் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு சொன்னேன், யுடின்னு ஒரு நம்பர் கொடுங்க, UDIN ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி யுடின் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. எல்லா சர்டிஃபிகேட் எல்லா டாக்குமெண்ட்டுக்கும் யுடின் ஒரு நம்பர் இருக்குது, யூனிக் டாக்குமெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர்.
ஒரு 16 டிஜிட் நம்பர் எல்லா ஸ்கேன்டு காப்பிக்கும் என்ன பண்ணுறாங்க, ஒரு யூனிக் நம்பர் கொடுக்குறாங்க, யூனிக் டாக்குமெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இது கார்ப்பரேட் லாவில் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான பகுதியாக இருக்குது. மற்ற இடத்துக்கு இன்னும் வர ஆரம்பிக்கல. அது வர ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வித் த ஹெல்ப் ஆஃப் பிளாக் செயின் இட் வில் பி எ மிராக்கிள் இன் த மார்க்கெட். உங்களுக்கு இந்த போலி பத்திரங்கள், போலி சர்டிஃபிகேட்ன்றது அறவே இல்லாமல் போயிடும். ஆல்ரெடி கார்ப்பரேட்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அது இன்னும் பெரிய அளவில் வர ஆரம்பிக்கலை. பட் தேங்க்ஸ் டு குவாண்டம் கம்ப்யூட்டிங் அண்ட் பிளாக் செயின் இட் வில் கம் அவுட் இன் அ வெரி பிக் வே இன் ஷார்ட் டைம். யுடின் இருக்குது, ஆல்ரெடி இந்தியாவில் இருக்குது சார். யுடின் இருக்குது, கம்பெனி வர்த்தகத்தில் மட்டும் இருக்குது. யுடின் யூனிக் டாக்குமெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஆல்ரெடி இருக்குது நம்மளுக்கு, 16 டிஜிட் நம்பர் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம நோக்கி போகும்போது இந்த டார்க் பிளாட்ஃபார்ம் கற்றுக்கொள்வது அவசியமாகுது. இது வரைக்கும் கற்றுக்கிட்டதில் ஏதாவது கேள்விகள் இருக்கா சார்? அடுத்து மூவ் ஆகலாமா? எப்படி இருந்தனா எப்படி ஆயிட்டேன், விவேக் சொல்கிற மாதிரி தான். இந்த ஃபின்டெக்கராக வர்றதுக்கு முன்னாடி என்ன லாபம் இருந்தது, வந்ததுக்கப்புறம் என்ன பிரச்சனை வருது சார்? பேங்க்குள்ளே போனேன்னா உள்ளே போன உடனே மேனேஜரு என்னை பார்த்து, சுபு சார் வாங்க நல்லா இருக்கீங்களா, டீ சாப்பிடுங்கன்னு சொல்லுவார். என்னைய பிரான்ச் மேனேஜர் என்னை பார்த்தோன்னா சொல்லுவார். நான் பார்த்தோன்னா பாலா நல்லா இருக்கியா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் மெலிஞ்சிருக்கேன் நானும் கேட்பேன் அவரை. அவர் பேர் எனக்கு தெரியும், என் பேர் அவருக்கு தெரியும். பர்சனல் டச் இருந்தது அப்போது. இன்றைக்கி எவன் பிரான்ச் மேனேஜர் தெரிய மாட்டேங்குது, யார் கஸ்டமர் தெரிய மாட்டேங்குது. பேங்க்கே என்ன சொல்லுது, ஐயா நீ பேங்க்குள்ளேயே வராத, 25,000 ஓவா வரைக்கும் நீ என்ன பண்ணு, வெளியே மெஷின் வச்சுருக்கேன் அதில் எடுத்துக்க, நீ உள்ளே தயவுசெய்து வராத. செக்கு எதுக்கு உள்ளே வர, வெளில மெஷின் இருக்குது, என்ன சொல்ல வரான்னா உள்ளே வந்துடாதன்றான். பேங்க்குள்ளே வந்துடாத, வெளியே செக் டெபாசிட் மெஷின் இருக்குது அதில் போட்டுருங்க, உள்ளே வந்து எதுக்கு என் கழுத்து இருக்கிற. ஒரு செக் எழுதுவேன், தப்பு தப்பாக ஃபார்மில் எழுதுவேன், டேட் எழுத வேண்டிய இடத்துல அமௌண்ட் எழுத வேண்டிய இடத்துல உன் பேர் எழுதுவேன், இதெல்லாம் பண்ணுவேன். இதெல்லாம் பார்த்து நான் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கணும். கரெக்டாக இதுக்கு என்ன பண்ணிடுறது, வெளியே செக் டெபாசிட் மிஷின் இருக்குது சார், நீங்கள் அதில் போய் போட்டுருங்க. பணம் டெபாசிட் எதுக்கு உள்ளே வர, வெளியில் மிஷின் இருக்குது இன்றைக்கி இல்லைங்களா சார்? எல்லாம் என்ன சொல்லிடுறாங்க, எல்லாமே மிஷின் இருக்குது சார், வெளியில் போயிடுங்க. அப்போ பர்சனல் டச்சுங்கிறதே இன்றைக்கி எல்லாம் போயிடுச்சு நம்மளுக்கு. இன்றைக்கி பர்சனல் டச்சே கிடையாது. வி லாஸ்ட் பர்சனல் டச் இன் பேங்கிங். யாருக்கு யாருன்னே தெரியாது. முன்னாடி ஒரு மேனேஜர் இருக்காரா, எனக்கு லோன் கொடுக்கலாமா டிசைட் பண்ணிடுவார் அவர். என்னை பார்த்து நான் இவரை தான் தெரியும் சார், கொடுத்துருவாங்க சார், நல்ல ஃபேமிலி சார், நல்ல பேக்ரவுண்ட் சார்னு சொல்லிவிடுவாங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி பண்ண முடியாது சார் உங்களால். இன்றைக்கி ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. ஃபினான்ஷியல் ஃப்ராடு நடக்காமல் கிடையாது, நடந்தது அந்த காலங்கள்லேயும், ஆனால் கம்மியாக இருந்தது. நடக்கலைன்னு சொன்னால் அது பொய், நடந்தது. ஹர்ஷத் மேத்தாவோட ஃப்ராடு மாதிரி நடந்தது இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஃபினான்ஷியல் க்ரைம் நடக்குது, ஆன்லைன் ஸ்கேம். எவ்வளவு தான் எஜுகேட் பண்ணி ஆர்பிஐ கொடுக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குது, எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாலுமே ஒரு லிங்க் வந்துச்சு, கிளிக் பண்ண 50 ரூபா வரும்னாங்க, கிளிக் பண்ணேன், என் பணம் போச்சு. எத்தனை பேர் பல்ல காமிச்சிட்டு உட்காந்துருக்கோம். நடக்குது, இன்னமும் நடக்குது. 1.5 லட்சம் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகுது ஒரு நாளைக்கு ஆவரேஜாக. அப்போது ஆன்லைனில் இவ்வளோ ஈஸியாக தட்டி கொண்டு போகிறாங்க. ஒரு திரைப்படம் சொல்கிறேன், உங்களுக்கு முடிஞ்சால் அதை போய் பாருங்கள். உங்களுக்கு ஐ திங்க் ஓடிடிலாம் இருக்கும். ஜம் தாரா, அந்த மூவி பேர் ஜம் தாரா. அந்த ஜம் தாரா மூவி 2 பார்ட்டாக வந்து, ஜம் தாரா JAMTARA, ஜம் தாரா பார்ட் 1 பார்ட் 2. சார் அந்த படம் போய் பாருங்கள். உங்களுக்கு பல பேருக்கு அவங்கள்ட்டேருந்து கால் வந்திருக்கும், சார் நம்மளுக்கு எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது சார், நீங்கள் இந்த 4 டிஜிட் நம்பர் சொல்லுங்க சார். பெர்ஃபெக்டாக அவன் பண்ணுறது, அவன் அங்கே என்ன பண்ணுறானோ அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. சார் ஜம்தாராங்கிறது ஜார்க்கண்டில் ஒரு கிராம பேர் சார். அந்த கிராமத்தில் அவங்க வேலையே இதுதான் சார், வேறு வேலையே கிடையாது அங்கே அந்த ஊர் மக்களுக்கு. தைரியமாக படம் வந்தது சார். இப்போ நான் பப்ளிக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஜம்தாரா மூவி வந்தது. அந்த கிராமத்தில் இருக்கிற பெரிய பொழுதுபோக்கு, பெரிய பணம் சம்பாதிக்கிற விஷயமே பார்த்தீங்கன்னா ஜம்தாராங்கிற கிராமத்தில் இதுதான் பொழுதுபோக்காக வச்சுருந்தாங்க. பணம் சம்பாதிக்கிற மிஷினாக வச்சுருந்தாங்க. ஆளுக்கு ஒரு 10-20 பசங்களை வச்சுக்க வேண்டியது, ஃபோன் பண்ண வேண்டியது, ஆன்லைனில் பணத்தை எடுக்க வேண்டியது, இதுதான் அவங்க வேலையை. ஜம்தாரா மூவி போய் பாருங்கள். நான் இதை பற்றி தான் சொல்லவே வேண்டாம், அது உங்களுக்கு என்னையோட தெளிவாக சொல்ல ஆரம்பிச்சிடும். ஜம்தாரா இன்றைக்கி அதான் சொன்னேன், ஏகப்பட்ட லெவல் கூடி போச்சு. இன்றைக்கி 1 இல்லை 2 இல்லை, ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் கம்ப்ளைண்ட் வருது எனக்கு. முன்னாடி வராமல் இல்லை, வந்தது. முன்னாடிக்கு ஒரு நாளைக்கு 4 கம்ப்ளைண்ட், இன்றைக்கி வந்து 400 கம்ப்ளைண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு சார். முன்னாடிலாம் லிமிட்டட் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் சார், ப்ராடக்ட் 1-2 தான் இருக்கும். போனோமா ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட், ஒரு ரெக்கரிங் டெபாசிட்டு, ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, ஒரு 10 அக்கௌண்ட்டு தான். எங்கள் மிஞ்சி போனால் 4-5 ப்ராடக்ட் தான் இருந்தது எங்களுக்கு. பிரச்சனைகள் ஈஸியாக புரிஞ்சது எங்களுக்கு ப்ராடக்ட்லாம். இப்போ போனால்
படித்தவனுக்கே புரிய மாட்டேங்குது, என்ன ப்ராடக்ட் வச்சுருக்கேன், என்ன ஸ்கீம் வச்சுருக்கான்னு புரிய மாட்டேங்குது. அவர் வந்து நீங்கள் இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது பண்ணிடலாம், இது பண்ணிடலாம் சொல்லும் போதே உங்களுக்கு டெரிவேட்டிவ்னு ஒன்று இருக்குது சார். டெரிவேட்டிவ்னு உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். டெரிவேட்டிவ்னு ஒன்று இருக்குன்னுமா இல்லைன்னா, அது எப்படி இருக்குது இல்லைன்னா, நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்க பணம். சரி, இன்றைக்கி தேதியில் பங்கு வர்த்தகத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு நாளைக்கு 100 ரூபா வர்த்தகம் பண்ணுறாங்கன்னா அதில் 80 ரூபா டெரிவேட்டிவ்ஸில் தான் பண்ணுறாங்க, 20 ரூபா தான் கேஷ் மார்க்கெட்டில் பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்குற சென்செக்ஸ் நிஃப்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் பண்ணுறது 20 விழுக்காடு தான். 80 விழுக்காடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ்ஸில் பண்ணுறாங்க. அந்த டெரிவேட்டிவ்ஸ் சத்தியமாக சொல்கிறேன் சார், ட்ரேட் பண்ணுறதுல பாதி பேருக்கு மேலே புரியாது சார், என்னென்ன தெரியாது. இந்த அவன் போட்டால் நான் போட்டேன், இந்த இவன் போட்டால் நான் போட்டேன், இப்படி தான் போட்டு போகிறாங்க. யாருக்கும் புரியாது அந்த ப்ராடக்ட்டு. அதில் ஏன்னா சார், ஒரு ஷேர் வாங்குறீங்க, ஒரு ஷேர் வாங்கினா அந்த ஷேர் உங்களுக்கு தானே, காசு கொடுத்து வாங்குறீங்க சார், அது உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு உரிமையே இல்லையா? ஆனால் இல்லை சார், அவன் அது உங்களுக்கு உரிமை இல்லைன்னா, ஏட்டா காசு கொடுத்து வாங்கியிருக்கேன்டா, உனக்கு உரிமை கிடையாது. சரிங்க, பணத்தை போடுறேங்க, பேங்க்கில் பணத்தை போட்டால் வட்டி வருமா? எனக்கு வட்டி வரும்ல சார், வட்டி வரும். ஷேரில் பணத்தை போட்டால் டிவிடெண்ட் ஒன்று கொடுப்பாங்க, டிவிடெண்ட் கொடுப்பாங்களா? ரைட். அதில் அதுவும் கிடையாது சார். ஷேரு கிடையாது, டிவிடெண்ட்டு கிடையாது. ஷேர் வாங்கினா ஒன் ஆஃப் த ஓனர் மை, நீ ஒரு ஓனர் மாதிரிடா. அம்பானி கம்பெனி ஷேர், ரிலையன்ஸ் வாங்கி நீ ஒரு ஒன் ஆஃப் த ஓனரா, போடா சாட்டிஸ்ஃபைடர் மென்டலி அப்படின்மோ. அதில் ஷேர் உங்களுக்கு கிடையாது, ஷேர் உங்களுக்கு கிடையாது, ஓனர்ஷிப் உங்களுக்கு கிடையாது, டிவிடெண்ட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி தேதியில் 100க்கு 80 ரூபா அதில் தான் டிரான்சாக்ஷன் நடக்குது. புரிய மாட்டேங்குது எனக்கு, எப்படி சொல்லித்தரதுன்னு புரிய மாட்டேங்குது. இப்போ எங்கள் அம்மாலாம் இருக்காங்க, 82 வயசு அவங்களுக்கு. அவங்கள்ட்ட போய் டெரிவேட்டிவில் போடுவோமாம்மா, நல்லா வரும், 3 மாதம்தான் போட்டோம்னு வச்சுக்க 1.5 மடங்கா திருப்பி வரும் அப்படின்னு சவுல்லே விட்ருவோம் எங்கள் அம்மானியை. ஏண்டா போட்டால் சர்டிஃபிகேட் வராதுங்கிற, பணம் வராதுங்கிற, எதுவுமே கிடையாது, ஆனால் போட்டால் 1.5 மடங்கு ஒரு, எதை நம்பி போடுறது? அது குறைச்ச மதிப்பீடு, அது 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 அந்த வர்த்தகம் பண்ண வேண்டிய பக்குவங்கள் வேறு, ரைட்டா? அது குறைச்ச மதிப்பீட்டில் அது அதுக்கான பக்குவங்கள் வேறு. நான் சொல்கிறது காமன் பப்ளிக்கு புரியாதுங்கிறேன். படித்தவங்களுக்கே அதை புரிஞ்சுக்கிறதுக்கு சேலஞ்சிங்காக இருக்கும், காமன் பப்ளிக்கு அது புரியாது. அது குறைச்சி தப்புன்னு சொல்ல வரல, அதுக்கான பக்குவம் வேறு, அதுக்கான புரிதல் வேறு. அது புரிஞ்சு போகணும் அப்படின்னா 100க்கு 2 பேர் 3 பேர் போகலாம், 7 பேருக்கு தெரியாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இன்றைக்கி லிமிட்டட் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் போயிட்டு காம்ப்ளெக்ஸ் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ். அப்போ வந்து ஒன்றே ஒன்று பண்ணால் சார், காம்ப்ளெக்ஸ் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸுக்கு ஐ ஸ்டில் ரிமெம்பர், லோன் வாங்கினாங்க ஒரு கம்பெனி, பப்ளிக்டேருந்து லோன் வாங்கினா திருப்பி கொடுக்கணும் இல்லைங்களா? அந்த லோனை திருப்பி கொடுக்குறதுக்கு என்ன சொன்னால், மொதல் 3 வருஷம் உங்களுக்கு லோன் நான் திருப்பியே கொடுக்க மாட்டேன். பெரிய கம்பெனி இதெல்லாம், டாட்டாவே பண்ணாங்க, டாட்டா குரூப்பே இதை பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் எஸ்பிஎன், எஸ்பிஎன் அதுக்கு பேர், எஸ்பிஎன் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பேர் எஸ்பிஎன். அந்த எஸ்பிஎன் என்ன பண்ணாங்கன்னா, மொதல் 3 வருஷத்துக்கு உங்களுக்கு ஒன்றுமே திருப்பி வராது, 4ஆவது வருஷத்துலேருந்து ஒரு 500 ரூபா போட்டிருந்தீங்கன்னா 4ஆவது வருஷத்துல எவ்வளோ வரும்? 150 ரூபா 5 வருஷத்துக்கு உங்களுக்கு வரும். 5 இயர்ஸுக்கு 150 வரும். 500 ரூபா போட்டிங்கன்னா மொதல் 3 வருஷத்துக்கு எதுவுமே ரிட்டர்ன் கிடைக்காது. 4ஆவது வருஷத்துல என்ன பண்ணும்? அடுத்த 5 வருஷத்துக்கு 150 வரும் உங்களுக்கு. சூப்பரில் 150 300 150 450 அப்படி பார்த்தீங்கன்னா சூப்பர் பணம் நம்மளுக்கு 7 வருஷத்தில். சார் இந்த ப்ராடக்ட் எனக்கு புரியுது நீங்கள் சொல்கிறது, இதை பேஸ் பண்ணி ஏகப்பட்டது வந்துச்சு சார். ஒரு ப்ராடக்ட் பேர் சொல்கிறேன், உங்களுக்கு எத்தனை பேருக்கு பட்டர்ஃப்ளைனா உங்களுக்கு என்ன தோணுது? பட்டர்ஃப்ளைனா பட்டாம்பூச்சி, பட்டர்ஃப்ளைங்கிறது ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் சார். நீங்கள் குக்கரு மிக்ஸி அல்லது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. பட்டர்ஃப்ளைங்கிறது ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்டு சார். பிளெயின் வெண்ணிலா உங்களுக்கு என்ன தோணுது? பார்த்தீங்களா, அதுதான் நீங்கள் திருப்பி அவுட் ஆகிட்டீங்க. பிளெயின் வெண்ணிலாங்கிறது ஒரு பாண்டு, பார்த்தீங்களா, அது ஒரு பாண்டு. ஸோ இப்படி மண்டை மேலே கொண்ட நிறையா வச்சு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ப்ராடக்ட்ஸ் நிறையா இருக்குது மார்க்கெட்டில். அதுக்கான புரிதல் தனி. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பக்குவம் வேணும், பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரதுக்கு பக்குவம் வேணும். நான் சொல்கிறது 10க்கு 2-3 பேருக்கு புரியும் சார், 7 பேருக்கு புரியாது சார். ஃபேக்ட் இதுதான். ஒருத்தருக்காக நான் கூப்பிட்டு சொல்லணும், நான் புரிய வைக்கிறது கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி என்ன இருக்குன்னா, காம்ப்ளெக்ஸ் ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி இதுதான் பெரிய சேலஞ்சே நம்மளுக்கு ஃபின்டெக்கில்.
சார் நேற்று இன்றைக்கி ஆரம்பிக்கல இந்த ஃபின்டெக் அப்படிங்கிற வார்த்தை, நம்ம புதுசாக இன்றைக்கி தான் வந்திருக்க அந்த ஃபின்டெக்லாம் கிடையாது சார். 1950 பார்த்தீங்கன்னா டைனஸ் கிளப்னு ஒரு கம்பெனி இருக்குது, கிரெடிட் கார்டு கம்பெனி. அவன் 1950 ஆரம்பிச்சிட்டான் அந்த வேலையை, 1950s ஆரம்பிச்சிட்டான். ஆரம்பிச்சுட்டு 2019 வரைக்கும் கதகளி ஆடினான் ஃபின்டெக்கு. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3ன்னு. இப்போ நம்ம இருக்கிறது ஃபேஸ் 4ல் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ், ஃபோர்த்து ஃபேஸில் இருக்கும். படிப்படியாக முன்னேறி இன்றைக்கி இங்கே இருக்கிறோம் நம்ம, ரைட். டைனஸ் கிளப் கார்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு வந்து டைனஸ் கிளப் கார்டு மார்க்கெட்டில். கிரெடிட் கார்டு இப்படி தான் டைப் செஞ்சு பேப்பரில் ஒட்டி கொடுக்கப்பட்ட கார்டு. எக்ஸ்பயர்ஸ் ஆன் December 31, 1951. ஃபர்ஸ்ட் இஷ்யூ பண்ண கார்டு இதுதான். இந்த கார்டு இஷ்யூ பண்ணது ஃபர்ஸ்ட் டைம். அப்போ டைனஸ் கிளப் இஷ்யூ பண்ண பாருங்க 51. அப்போவே இந்த ஃபின்டெக்ன்றதெல்லாம் ஆரம்பிச்சிருச்சு, ஆரம்பிக்காமல் இல்லை. அடுத்தது வேர்ல்டில் ஃபஸ்ட்டு ஏடிஎம் மெஷின் பார்க்லேஸ் பேங்க் கொண்டுறாங்க. பார்க்லேஸ் பேங்க் தான் வேர்ல்டில் நம்மளுக்கு இன்றைக்கி ஏடிஎம் பெரிய பெரிய விஷயமா இருந்தது இல்லையா? இப்போ கூட கிடையாது. இப்போ கூட நிறைய எல்லாம் ஜிபே, ஃபோன்பே, அந்த பே இந்த பேன்னு போயிட்டோம், நிறைய பேயை ஓட்டிகிட்டு நம்ம போயிட்டோம். ஆனால் ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாமே ஏடிஎம் வாசலில் கடந்தோம், ரைட். அப்போது பார்க்லேஸ் பேங்க் தான் முதல்ல ஏடிஎம் மிஷின் கொண்டுறான் சார். யோசிச்சு பாருங்கள், யாருமே வேண்டாம், மிஷின் தூக்கி பணம் கொடுக்க போகுது. வாவ், சூப்பராக இருக்கே இது. அதை பார்க்குறதுக்காகவே பல பேர் போனான். மிஷின் பணம் கொடுக்குமா, அப்படியா, பிரம்மாண்டமான விஷயமா இருக்கே அப்படின்னு சொல்லி போக ஆரம்பித்தான். ஸோ அப்படி இருந்தது இன்றைக்கி இப்படி டெவலப் ஆகி வந்துருச்சு. இன்றைக்கி வந்து பயோமெட்ரிக் போயிட்டோம், ஐரிஸ் போயிட்டோம், கண்களை பார்த்து நம்ம இன்றைக்கி கொடுக்குற அளவுக்கு வந்துட்டோம் நம்ம இன்றைக்கி. சார் ஏடிஎம்மில் இத்தனை வகை இருக்குது, எத்தனை பேருக்கு தெரியும் தெரில. நம்ம பார்க்குறது ஒரே ஒரு ஏடிஎம் தான் பார்க்குறோம். நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு ஏடிஎம்ங்க அவ்வளோதாங்க அப்படிங்கிறோம். ஆனால் ஏடிஎம்மில் இத்தனை வகை இருக்குது. ஆன்சைட் ஏடிஎம், ஆஃப் சைட் ஏடிஎம். ஆன்சைட்னா என்ன, பேங்க்குக்கு காம்பவுண்டுக்குள்ளேயே இருக்கும் ஏடிஎம், பிரான்ச் இருக்கும், வாசல்லையே இருக்கும் ஏடிஎம் இல்லைங்களா, அதுக்கு பேர் ஆன்சைட் ஏடிஎம். ஆஃப் சைட் ஏடிஎம் வேறு எங்கேயாவது இருக்கும். பிரான்ச் எல்லாக்குளமாக இருக்கும், ஆனால் ரேஸ்கோர்ஸ் காலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஎம் வச்சுருப்பாங்க, அது வந்து ஆஃப் சைட் ஏடிஎம். இதை மாதிரி பார்த்தீங்கன்னா இத்தனை வகை. க்ரீன் லேபிள்ன்றான். க்ரீன் லேபிள் யாருக்கு, அக்ரிகல்ச்சருக்காக. எல்லோ லேபிள் இ காமர்ஸ்க்காக, ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி இ காமர்ஸ்க்காக. ஆரஞ்சு லேபிள் ஷேர் ட்ரேடிங், பங்கு வர்த்தகத்துக்காக மட்டும் கொண்டு வரப்பட்டது ஆரஞ்சு லேபிள். பிங்க் லேபிள் சார், ஏடிஎம்லாம் பயங்கர கூட்டமாக இருக்குது, பெண்கள்லாம் பணமே எடுக்க முடியல சார். பிங்க் லேபிள் ஏடிஎம் ஒன்லி ஃபார் லேடிஸ், லேடிஸ் மட்டும்தான் போய் பணம் எடுக்க முடியும். ப்ரௌன் லேபிள் ஏடிஎம் ஆப்ரேட்டட் பை தேர்ட் பார்ட்டி அதர் தான பேங்க். இந்தியா ஒன் ஏடிஎம் பார்த்துருப்பீங்க, இந்தியா ஒன் தேர்ட் பார்ட்டி. ஒயிட் லேபிள் ஏடிஎம் டாடா குரூப் தான் முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்க பேங்க்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அவங்க வேலையை என்ன, பணம் கொடுக்கறது மட்டும்தான், மணி டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ இத்தனை டைப் ஆஃப் ஏடிஎம் இருக்குது சார். ஒரு ஏடிஎம் மிஷின் போடுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதோட அதை மெயின்டைன் பண்ணுறது அதோட கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு பல ஏடிஎம்மில் நாய்கள் தான் சுகமாக தூங்குது ஏசியில். திறந்து வச்சிங்கன்னா பல ஏடிஎம் கதவு முடிக்காது, அது போய் படுத்துக்குது ஜாலியாக, ரைட். நம்மளுக்கு சமயத்தில் பதட்டமாக இருக்கும், உள்ளே போகலாமா, அவர் கடிப்பாரா, நம்மளை கடிக்க மாட்டாரா அப்படின்னு நம்மளுக்கு பயமாக இருக்கும். நம்ம நினச்சிக்க வேண்டியதான், நம்ம பண பாதுகாப்புக்கு அவர் இருக்கார் உள்ள அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதுதான். பட் நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது. ஏடிஎம் மிஷின் இன்றைக்கி பயன்பாடு கம்மியாயிடுச்சு. ஒரு ஏடிஎம் மிஷின் போட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு 600 டிரான்சாக்ஷன் அடிக்கணும், ஹிட்டு. அந்த ஹிட் அடித்தா தான் அவங்களுக்கு பிரேக் ஈவன், பணம் வரும், இல்லைனா வராது. 600 டிரான்சாக்ஷன் நடக்கணும். 600 டிரான்சாக்ஷன் எத்தனை ஏடிஎம் சார் நடக்குது? பல ஏடிஎம் வந்து நஷ்டத்தில் இறங்கிட்டு இருக்குது. அதனால தான் எல்லா ஏடிஎம்மை க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஎம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க நிறைய இடத்துல. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹிட்டு வரல, பணம் வரலங்கும்போது அவன் ஓப்பன் பண்ணி என்ன சார் பிரயோஜனம்? அதுவும் மக்கள்லாம் இன்றைக்கி என்ன, 10 ரூபாய்க்கு டீ குடித்தா கூட நான் ஜிபே பண்ணிடுவேனே அப்படி ஸ்கேன் பண்ணிட்டு போயிடுறோம். இன்றைக்கி முடிவெட்டுற கடையில் பண்ணிட்டு போயிடுறோம் நம்ம. சார் கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் நான் என்னையே சொல்கிறேன். 2019, இன்றைக்கி கூட விட்டுருங்க, 19 ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்னால் மதுரைக்கு தீபாவளிக்கு ஒரு 15 நாள் முன்னாடி வந்தேன். மதுரைக்கு வந்தேன், ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் திருப்பி மதுரையிலேருந்து ஏர்போர்ட்லேருந்து பெங்களூர் போயிட்டு, பெங்களூர்லேருந்து கொல்கட்டா டு டெல்லி, டெல்லி டு புனே, புனே டு பெங்களூர் டு மதுரை நான் வரணும். 9 நாள் டூர் எனக்கு, 9 days டூர் எனக்கு, அஃபிஷியல் டூர் நான் போகிறேன். ஒய்ஃபும் பையனை என்னை கொண்டு மதுரை ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டாங்க. வச்சுருந்தேன் பேக்கெட்டில் என்னோடய பர்ஸு. ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கேன்னு சொல்லி என்ன பண்ணேன், எடுத்து டேஷ்போர்டில் வச்சேன். பர்ஸ் இங்கே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி மேலே எடுத்து வச்சுருந்தேன். இறங்கி போகும்போது பர்ஸை விட்டு நான் போயிட்டேன். பர்ஸை விட்டுட்டேன்.
நான் பட் யாருமே என்னை பார்க்கல, ஒய்ஃபும் பையனும் போயிட்டாங்க. நான் உள்ளே போயிட்டேன். மொபைல் இருந்ததுனால என்ன பண்ணேன், மொபைலில் என்னோடய போர்டிங் பாஸை காமிச்சிட்டேன், எல்லாமே ப்ரீ புக் பண்ணனால காமிச்சிட்டேன், போயிட்டேன். அங்கே போயிட்டு தான் அவர் வந்து செக்யூரிட்டி செக்கில் மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்மள்கிட்ட கேட்குறாரு ஐடி கார்டு அப்படிங்கிறாரு. பார்க்குறேன் காணோம். சரி எங்கேயோ பேக்கில் இருக்குது போலன்னு மறந்துட்டு நம்ம ஃபோனில் இருக்குல்ல, ஃபோனில் தான் இருக்கேன், ஃபோனில் காமிச்சிட்டேன், ஐடி கார்டை காமிச்சிட்டேன். போங்க அப்படின்ட்டாரு. அப்புறம் தான் கீழே போய் உட்காந்துட்டு திருப்பி செக் பண்ணி பார்க்குறேன், வேலெட்டை காணோம், பர்ஸை காணோம். ஐயோ, ஒரு நாள்லாம் பரவாயில்ல, 9 நாள் திருப்பி மதுரை வரணும், கையில் 5 பைசா கிடையாது, எல்லாமே பர்ஸில் இருக்குது, கார்டு, என்னோடய விசிட்டிங் கார்டு, கேஷு எல்லாமே அங்கே, ஆதார் கார்டு எல்லாமே அதில் தான் பர்ஸில் தான் இருக்குது, பர்ஸும் கையில் இல்லை. சார், யூ வில் நாட் பிலீவ், தேங்க்ஸ் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, தேங்க்ஸ் டு டெக்னாலஜி, 9 நாளும் எல்லா இடத்துலையுமே ஃபோனை மட்டும் வச்சு நான் உயிர் வாழ்ந்தேன். அது ஒரு கஷ்டம்லாம் படலை சார், அதுக்காக அப்படிலாம் போய் சொல்ல மாட்டேன், நல்லாவே இருந்தேன் சார். எல்லா இடத்துலையும் தேங்க்ஸ் டு டெக்னாலஜி தி அக்செப்டட், ஃபோன்பே, ஜிபே அக்செப்ட் பண்ணாங்க. 2019 நான் சொல்கிறேன், இன்றைக்கி 25, 6-7 வருஷம் முன்னாடி சொல்கிறேன். அப்போவே எனக்கு அந்த அட்வான்டேஜ் இருந்தது. ஸோ இன்றைக்கி ஃபின்டெக் பயன்படாத இடமே நம்மளுக்கு கிடையாது. சார், இந்த ஃபின்டெக்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஃபைனான்ஸ் இருக்குது, ஒரு பக்கம் டெக்னாலஜி இருக்குது சார். ரெண்டும் சேர்ந்தது தான் பண பரிவர்த்தனை தொழில்நுட்பம் தான் ஃபின்டெக். பண பரிவர்த்தனை தொழில்நுட்பம் தான் அதுக்கு பேர் ஃபின்டெக் நம்ம சொல்கிறோம். ஒரு பக்கம் பேங்க் இருக்குது, ஒரு பக்கம் சாஃப்ட்வேர் கம்பெனி. ஒரு உதாரணத்துக்கு சொல்லாமே, ஒரு பக்கம் பேங்க், இந்தியன் பேங்க் இருக்குன்னு வச்சுக்குவோம், ஸ்டேட் பேங்க் இருக்குன்னு வச்சுக்குவோம், இந்த பக்கம் என்ன டிசிஎஸ், விப்ரோ இருக்குது கம்பெனி. அது ரெண்டும் சேர்ந்து தான் ஃபின்டெக்ன்றேன். இப்போ ஃபோன்பே இருக்குது, ஜிபே இருக்குது, என்ன சார் பண்ணுறாங்க? அவன்கிட்ட பேங்க்கும் கிடையாது, பைசாவும் கிடையாது, உங்கள் பணம், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு, டெக்னாலஜி டிசிஎஸோடது, விப்ரோவோடது, ரெண்டையும் வாங்கி என்ன பண்ணுறேன், இணைச்சி விட்றேன். இது அக்ரிகேட்டர்னு சொல்கிறோம் மார்க்கெட்டில். ஓலா, ஊபர்லாம் இருக்குது சார், ஒரு கார் அவன்கிட்ட கிடையாது சார், அவன்கிட்ட ஒரு கார் கூட கிடையாது இல்லைங்களா? என்ன பண்ணுறான், உங்களுக்கு வேணும்னு கால் பண்ணுறீங்க, அவன் அந்த காலை இன்னொருத்தருக்கு மாற்றி விட்றான், அவ்வளோதான். ஒரு கார் கிடையாது, ஆனால் அவனுக்கு லாபம். ஜொமேட்டோ, ஸ்விக்கி, எத்தனை ஹோட்டல் சார் வச்சுருக்கான் அவன்? ஒரு ஹோட்டலும் கிடையாது. நீங்கள் ஆர்டர் வேணும்னு கொடுக்குறீங்க, அவன் ஃபுட் அவன்கிட்ட இருக்குங்கிறான், அக்ரிகேட் பண்ணி விட்றான். அதே தான் சார் ஃபின்டெக். ஒரு பக்கம் பேங்க்கு, இன்னொரு பக்கம் ஐடி கம்பெனி, ரெண்டையும் சேர்த்து கொடுக்குற கம்பெனி தான் ஜிபே மாதிரி கம்பெனி, ஃபோன்பே மாதிரி கம்பெனி, இவங்கெல்லாம் சேர்ந்து வர்ற கம்பெனி தான் ஃபின்டெக். ஃபினான்ஷியல் டெக்னாலஜி. டெக்னாலஜி யூஸ் பண்ணி சொல்யூஷன்ஸ் கொடுக்குறோம். பணம் உங்களுது, அக்கௌண்ட் உங்களுது, டெக்னாலஜி அவனுது, நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் இணைச்சி விட்றேன், அவ்வளோதான். அப்போ நீங்கள் நினைக்கலாம், இதை நானே பண்ணிடலாமே, இது என்ன இவன் பண்ணுறது, எல்லா பேங்க் இறங்கலாம்ல, எல்லா பேங்க் என்ன பண்ணலாம், இது என்ன இவன் பண்ணுறது, நானே பண்ணலாமே, இதை இறங்குங்க. அதனால தான் பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி, பேங்க் டெக்னு வரான், பேங்க் டெக்னாலஜியில் வரான், பேங்க் டெக்னாலஜின்னு இறங்கி வரான். எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா யோனோன்னு வச்சுருக்கான், யோனோ, யூ ஒன்லி நீட் ஒன், யோனோன்னு வச்சுருக்கான். எஸ்பிஐ டெக்னாலஜி, லவுஞ்சுன்னு வச்சுருக்கான், யோனோன்னு வச்சுருக்கான். அதுக்கு இப்போ அர்த்தம் வந்து யூ ஒன்லி நீட் ஒன்றே ஒன்று இருந்தால் போதும், நீங்கள் எதுக்கு கஷ்டப்படுறீங்க, நீங்கள் ஜிபே, ஃபோன்பேல எதுவும் வேணாம் சார், யோனோ இருந்தால் போதும், நீங்கள் அதில் எல்லா பேமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா? அப்போ இந்த ஃபின்டெக் அப்படிங்கிறது இங்கே தான் அப்படி தான் வருது. ஸோ பணம் சம்பந்தப்பட்ட நிதி சேவைகளை கொடுப்பது தான் ஃபின்டெக். இதுதான் ஃபின்டெக் நம்ம தமிழில் சொல்கிறோம். ஃபின்டெக் என்றால் பணம் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பம், பண வர்த்தகம் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பம் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபின்டெக் நம்ம சொல்கிறோம். சார் 4 விஷயங்கள் நடக்குது சார் ஃபின்டெக்கில். ஒன்று வந்து கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட். நீங்கள் பே பண்ணுறது பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு போகிறது கிடையாது, போகிறதில்ல. நம்ம பே பண்ணுறது எப்படி பண்ணுறோம், எல்லாருமே ஜிபே, ஃபோன்பேன்னு பண்ணுறோம். அப்போ கான்டாக்டே கிடையாது, பேங்க்கு போகிறதில்ல, ரைட்? அப்போ கான்டாக்டே கிடையாது. ரெண்டாவது கிரிப்டோ கரன்சிங்கிறோம். இன்னைக்கு கிரிப்டோ கரன்சிங்கிறது இப்போ வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அப்போ என்ன சொல்கிறாங்க, பல பேர் திடீர்னு சொல்லிட்டான், ஒரு பெரிய பொய் வந்தது, சார் உங்கள் மெசேஜ் அவன் படிக்கிறான், திருடிட்டான் டேட்டாவை அப்படின்றாங்க. அப்போ தான் என்ன பண்ணாங்கன்னா என்கிரிப்ஷன் ஒன்று வந்தது. நீங்கள் அடிக்கடி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்கன்னா பார்த்தீங்கன்னா வரும் என்கிரிப்டட்னு வரும் அடிக்கடி வார்த்தை. யுவர் அக்கௌண்ட் இஸ் என்கிரிப்டட், டேட்டாஸ் என்கிரிப்டட். என்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா உங்கள் டேட்டாவெல்லாம் பைனரிக்காக மாற்றிடும், 0101 மாற்றிடும், யாரும் படிக்க முடியாது. யுவர் சேஃப்ன்றதுக்கு தான் அந்த என்கிரிப்ஷனுங்கிற வார்த்தை வருது. அப்போ என்கிரிப்டருங்கிறது தான் கிரிப்டோ கரன்சியாக வருது. சார் இது இணைக்கிற டெக்னாலஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிளாக் செயின் தான். அது பேங்காக இருக்கலாம், ரயில்வே டிக்கெட் புக்கிங்காக இருக்கலாம், பஸ் டிக்கெட் புக்கிங்காக இருக்கலாம், எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது இன்றைக்கி பிளாக் செயின் தான். கடைசியில் P2P லெண்டிங்கிறான்.
சார் முன்னாடிலாம் நான் கடன் வாங்கணுன்னா பேங்க்கு போனோம், இன்றைக்கி அப்படி இல்லை சார். P2P, உங்களுக்கு டேங்க் அடைக்கும்போது போய் தேடி பாருங்கள். P2P லெண்டிங்னா அவ்வளோ வசதி சார். வீட்டில் உட்காந்து கால் மேலே கால் போட்டு நீங்கள் பணம் கடன் வாங்கலாம். P2P லெண்டிங்கில் பியர் டு பியர் லெண்டிங், பியர் டு பியர். நான் ஒரு ஆள், நீங்கள் ஒரு ஆள், உங்களுக்கு கடன் தேவை இருக்குது, எனக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்குது, நான் கொடுக்குறேன் உங்களுக்கு பணம். நீங்கள் நார்மலாக வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா 1000 ரூல்ஸ் ரெகுலேஷன் பேசுவார். இது அப்படி கிடையாது, ஈஸியாக கொடுத்துருவாங்க. ஆனால் அதில் ட்ராப்பும் நிறையா இருக்குது. அதுவும் சொல்கிறேன், இட் இஸ் அ டிஸ்க்ளைமர், ஒரு காஷன். ட்ராப்பும் நிறையா இருக்குது. இதில் ட்ராப் நிறையா இருக்குன்னா நிறையா சமயத்தில் வலையில் விழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்து பண்ணணும் P2P லெண்டிங்கில். சார் இன்றைக்கி முதல்ல பெரிய அட்வான்டேஜ் ஃபின்டெக்கில் என்ன வந்திருக்குன்னா ரோபோ அட்வைசர்ஸ் சொல்கிறோம். முன்னாடிலாம் ஸ்டாக் மார்க்கெட்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, பங்கு பரிவர்த்தனை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு புரோக்கர் இருப்பார், அட்வைஸ் பண்ணுவார், உங்களுக்கு இதை வாங்குங்க, இதை விற்றுருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு பணம் இந்த ஸ்டாக் விழுக போகுது, இது சார் அதெல்லாம் பழைய காலம் சார். இன்றைக்கி தேதியில் பையங்கள்கிட்ட போய் சொன்னீங்கன்னா பூமரங்கள் வாங்க, பூமரங்கள் ரொம்ப நல்லா இருக்கீங்க, பரவாயில்ல, நல்ல ஐடியாலாம் கொடுக்குறீங்க அப்படின்ட்டுருவான். இன்றைக்கி ரோபோ அட்வைசர்ஸ், நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொடுங்க, எனக்கு 15% வட்டி வரணும், ரிட்டர்ன் வரணும், இந்த பணம் பிடி அப்படின்னா ரோபோ அட்வைசஸ், ரோபோட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுது. ரோபோ இன்வெஸ்ட் பண்ணிடும். அது அழகாக உங்களுக்கு எனக்கும் பார்க்க முடியாது. அது என்ன பண்ணும், வேகமாக பார்க்கும் மார்க்கெட்டில் எதெல்லாம் 15%க்கு மேலே வருது அப்படிங்கிறத பார்த்து டக்குன்னு எடுத்து கொடுத்து உங்களுக்கு கொடுத்துரும். உடனே உங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ ரோபோ அட்வைசர்ஸ் வந்துருச்சு இன்றைக்கி இண்டிவிஜுவல் அட்வைசர்ஸை காட்டலாம். அப்போ நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன, ஃபின்டெக்கில் ரோபோ அட்வைசர்ஸ் பற்றி நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கணும். நான் ஸ்டாக் மார்க்கெட் அனலைஸ் பண்ணுவேங்கிறத காட்டிலும் நான் ரோபோ அட்வைசர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் கற்றுக்கணும். கிளாசிக்கல் எக்ஸாம்பிள், க்ரோன்னு ஒரு கம்பெனி இருக்குது, அப்ஸ்டாக்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது, ஜெரோதான்னு ஒரு கம்பெனி இருக்குது. இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க இதை தான் யூஸ் பண்ணுறாங்க, ரோபோ அட்வைசரி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஈஸியாக யூஸ் பண்ணி உங்களுக்கு அட்வைஸ் தராங்க. இதெல்லாம் பெரிய கம்பெனிஸ் இந்தியாவில். ரோபோ அட்வைசர்ஸில் இவ்வளோ பெரிய கம்பெனிலாம் இருக்குது. படிக்கிற மாணவர்களாக இருந்தால் இந்த மாதிரி கம்பெனியில் நீங்கள் வேலை தேட ஆரம்பிச்சிங்க, இல்லை இந்த மாதிரி கம்பெனியில் நீங்கள் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்தியாவில் இல்லையான்னு கேட்டால் இத்தனை கம்பெனி இருக்குது நம்மளுக்கு இந்தியாவில். இன்சூர் டெக் சார், எனக்கு தெரிஞ்சு நான் இன்சூரன்ஸு கடந்த 6-7 வருஷமாக நான் போய் எடுக்கிறதே கிடையாது. முன்னாடிலாம் ஏஜென்ட் வருவார், நான் செக்கு கொடுப்பேன், என் வண்டியை பார்ப்பார், ரெனியூ பண்ணணும், லைஃப் இன்சூரன்ஸ்னால் போய் கட்டணும். இப்போ அதெல்லாம் இல்லை சார், எல்லாமே ஆப்பு. டக்குன்னு நடந்துருது. நான் எதுவுமே பண்ண வேண்டாம், ஈஸியாக எனக்கு வேலை நடந்துருது. அப்போ இது நடக்குதா சார்? இருக்குது சார், இந்தியாவில் இருக்கா சார்? சார் ஏன் சார் இல்லை? நீங்கள் ஃபோன்பே எடுத்தீங்கன்னா ஆக்கோ இன்சூரன்ஸுன்பான், டிஜிட் இன்சூரன்ஸுன்பான். சார் யூ வில் நாட் பிலீவ், நான் தினமும் கல்லூரிக்கு ஒரு 25 கிலோமீட்டர் போயிட்டு வரேன். அவன் சொல்கிறான், தினமும் நீ ட்ராவல் பண்ணுற, ரிஸ்க்காக ட்ராவல் பண்ணுற, பைக்லேயோ கார்லேயோ போகிற, அப்போ ஆக்சிடென்ட் கவர் வச்சுருக்கிறேன் நான். அது இருக்கட்டும், ஆன் ரோட் ஆக்சிடென்ட் கவர் உனக்கு இருக்கா? புதுசாக கேட்குறேன். ஆன் ரோடு ஆக்சிடென்ட்னா ஆன் ரோடில் நடக்கும், வீட்டிலே நடக்கும். எனக்கு புரியல, ஆன் ரோடு ஆக்சிடென்ட் கவர்னா ஆன் ரோடுனா நான் அவன் சொல்லும்போது ட்ராப் ஆகிடுச்சு சார், நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு ட்ராப் ஆச்சு. ஆன் ரோடு ஆமாம் இல்லை, நம்ம ரோட்டில் போகிறோம், ஆக்சிடென்ட் கரெக்டாக கேட்குறானே, கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டான் பாரு பயபுள்ள நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஆல்ரெடி இந்த ஆக்சிடென்ட் கவருக்கு வச்சுருக்கியாடா, ஆக்சிடென்ட் வீட்லேயே அவ்வளோ நடக்கும் போது இவ்வளோ இப்போ நடந்து போகும்போது தவறி விழுந்துடும் வீட்டுக்குள்ளே, இல்லை பொண்டாட்டி பாத்திரம் தூக்கி மண்டை அடிச்சிருவாளா? எனக்கு புரியல, என்னடா சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. போட்டேன், ஒரு மாதத்துக்கு 125 ரூபா தான் அப்படின்னா. 125 ரூபா, ஆனால் உங்களுக்கு கிடைக்க போகிறது 1 லட்சம் ஆக்சிடென்ட் ஆனால் அப்படின்னா சூப்பரில். 125 ரூபா கொடுக்குற மாதம் ஒன்றுமே கிடையாது, ஆனால் ஆக்சிடென்ட் ஆனால் நம்மளுக்கு கிடைக்க போகிற பணம் 1 லட்சம். 125 இஸ் நத்திங் ஃபார் மீ, ஜஸ்ட் அ பாக்கெட் மணி. மாதத்துக்கு 125 பெரிய கொடுத்துட்டேன். 3 மாதம் கட்டினதுக்கப்புறம் தான் கேட்குறா ஒய்ஃப், என்னமோ 125 ரூபா மாதம் ஃபோன் ஃபைல பிடிச்சிட்டு இருக்கானே என்னன்னு கேட்டா. இது இன்சூரன்ஸ், அதுதான் நீங்கள் 50 லட்சத்துக்கு வச்சுருக்கீங்களா ஒரு இன்சூரன்ஸுன்னா? ஆமாம் இல்லை, அப்புறம் எதுக்கு இதை அப்புறம் எதுக்கு இது உனக்கு 50 லட்சத்துக்கு அது இருக்குது, அப்புறம் 1 லட்சத்துக்கு இது எதுக்கு உனக்கு? இல்லை ஆன் ரோடுன்னு சொன்னால் அப்போ தான் திருப்பி அவங்க கிட்ட கேட்குறா, உனக்கு ஆக்சிடென்ட் வீட்டில் நடக்க போதா வெளியில் நடக்க போதா? ஆமாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஏகப்பட்ட கம்பெனி வந்துருச்சு நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆக்கோ, டிஜிட்டு, பாலிசி பஜார், ஏகப்பட்ட கம்பெனி. உங்களுக்கு சம்மந்தமாக இருக்க உங்களுக்கு கால் வரும், உங்களுக்கு இன்சூரன்ஸ் வேணுமா சார்? இன்சூரன்ஸ் மார்க்கெட் ஒரு டிஃப்ரெண்ட்டான மார்க்கெட் சார், இதை பற்றி பேசி ஆகணும் உங்கள்கிட்டலாம். இன்சூரன்ஸ் போய் ஒரு ஆள்கிட்ட விற்று பாருங்களேன். நீங்கள் இன்சூரன்ஸ் விற்று பார்க்குறது பெரிய சேலஞ்சான விஷயம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோ அல்லது ரிலேட்டிவ்ஸோ யாராவது இன்சூரன்ஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தா கதை தூரம் ஐயோ வந்துட்டேன், நம்மளுக்கு இன்சூரன்ஸ் விற்க ஆரம்பிச்சிருவேன், வந்தோடனே இன்சூரன்ஸ் போடுன்னு சொல்லுவேன், ஓடுவோம்ல, நார்மலாக ஓடுவோம். ஏன்னா பதட்டம், வந்தோடனே இன்சூரன்ஸ் போடுன்னு சொல்லுவான். நம்ம முதல்ல கேட்குறது அதுதான், ஒரு இன்சூரன்ஸ் போட, எனக்கு டார்கெட் இருக்குது, போடேன் பண்ணேன் அப்படின்மா.
சார் நெகட்டிவில் ஆரம்பிக்கும் சார். இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் மட்டும் நீங்கள் போய் அவர்கிட்ட எப்படி சார் சொல்லுவீங்க? நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா உங்கள் ஃபேமிலிக்குமா, நானே போயிட்டேன், உங்களுக்கு கை கால் உடஞ்சி போச்சுன்னா, உங்களுக்கு கால் முடமாயிருச்சுன்னா, நம்ம அப்படி தான் ஆரம்பிக்கணும். இன்சூரன்ஸ் அப்படிப்பட்ட பிஸ்னஸ் தான். நீங்கள் போய் அவன்கிட்ட ஆரம்பிக்க போதே நீ செத்துட்டா, உனக்கு கை கால் உடஞ்சிட்டா, உனக்கு கால் விளங்காமல் போயிட்டா, இப்படி தான் சொல்ல முடியும். நம்ம நீங்கள் எப்படி இன்சூரன்ஸ் விற்பீங்க? பயங்கர சேலஞ்சிங்கான ஃபீல்டு சார் அது. இன்றைக்கி ஆன்லைன் இன்சூரன்ஸ்லாம் வந்துட்டேன். நம்மளை ஈஸியாக பாருங்கள், படித்தவன் இவ்வளோலாம் உங்கள்கிட்ட பேசுகிறேன், என்ன ட்ராப் பண்ணிட்டேன், ஆன் ரோட்டில் உங்களுக்கு இன்சூரன்ஸ்ன்றேன். ஆன் ரோட்டில் இன்சூரன்ஸ்? ஆமாம் இல்லை, தினமும் நான் 25 கிலோமீட்டர் ரோட்டில் தான் போயிட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் ட்ராப் ஆனேன். அப்போது இட் ஹேப்பன்ஸ். ரெக்டெக் சார், மதுரை இஸ் செட் டு பி தி ரெக்டெக் கேபிட்டல். ரெக்டெக்னா ரெகுலேட்டரி டெக்னாலஜி. ஒரு கம்பெனியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மாதம் பிஎஃப் பிடிக்கிறாங்க, மாதம் இஎஸ்ஐ இருக்குது, மாதம் ஜிஎஸ்டி கட்டணும், இதெல்லாம் இருக்குதா ஒரு கம்பெனி ஆரம்பித்தா? அப்போ இதெல்லாம் யார் சார் பண்ணுவா? கன்சல்டன்ட்னு வச்சுக்குவோம். முன்னாடிலாம் ஒரு கன்சல்டன்ட் இருப்பார், மாதம் ஒரு தடவை வருவார், இஎஸ்ஐ பிஎஃப்லாம் கட்டுவார், ஜிஎஸ்டி கட்டுவார், போவார். இது இப்படியே இருந்துகிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. அப்போ என்ன பண்ணோம்? ரெக்டெக்னு ஒரு கம்பெனி, ஒரு ஃபீல்டு வந்துருச்சு இப்போது. ஃபின்டெக்கில் ரெக்டெக்னு ஒரு ஃபீல்டு, ரெகுலேட்டரி டெக்னாலஜின்னு. மதுரை இஸ் கேபிட்டல் ஆஃப் ரெக்டெக் ஆஃப் த வேர்ல்டு. வேர்ல்டு கேபிட்டல் மதுரை சார். இப்படி போனீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் இருக்கும் எல்டிசி பக்கத்தில். அப்படியே ஒரு 50 மீட்டர் தள்ளி போனீங்கன்னா வலது பக்கம் அபராஜித்தான ஒரு கம்பெனி இருக்கும். அபராஜித்தான ஒரு கம்பெனி சார், வேர்ல்டில் இருக்கிற டாப் 500 கம்பெனியில் கிட்டத்தட்ட 200 கம்பெனிக்கு அவன் தான் சார் ரெக்டெக் பண்ணுறான். இங்கே தான் உட்காந்துருக்கான். ரெக்டெக் பண்ணக்கூடிய கம்பெனி அவன் இங்கே தான் உட்காந்துருக்கான். அவுட் ஆஃப் 500 டாப் 500 கம்பெனிஸ் இன் வேர்ல்டு 200 கம்பெனிக்கு வந்து ரெக்டெக் பண்ணிட்டுருக்கான். ஃபோர்டு கம்பெனி அமெரிக்காவில் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு பிஎஃப் பார்க்குறது இவன், சேலரி ப்ராசஸ் பண்ணுறது இவன், இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறது இவன் இங்கே உட்காந்துக்கிட்டு மதுரையிலேருந்து. ரெக்டெக் ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பு இருக்கிற ஏரியா ஃபின்டெக்கில் நம்மளுக்கு. இதெல்லாம் பாப்புலர் கம்பெனிஸ் இன் மார்க்கெட் ரெக்டெக்கில். இப்போ இந்த கம்பெனிஸ்லாம் பார்த்தா நிறைய வேலைகள் பண்ணுறாங்க. ஐடிஃபைன்னு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த ஐடிஃபைன்ற கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது ரெக்டெக்கில். நீங்கள் வேலைக்கு சேர்றீங்க, சர்டிஃபிகேட் ஸ்கேன் பண்ணி கொடுத்துருப்பீங்க, அது கரெக்டாக இருக்கான்னு நான் செக் பண்ணோம்ல. யூடினில் இப்போ யூடின் கிடையாது, இப்போ யூடின் இல்லைங்கும்போது என்ன பண்ணுறது? ஐடிஃபைல கொடுத்தேன். ஐடிஃபை எனக்கு மெயில் எழுதுவோம் காலேஜுக்கு, ப்ரொஃபஸர் முத்துராஜா உங்கள்கிட்ட படித்த ப்ரொஃபஸர் இங்கே தான் உட்காந்துருக்காரு, ப்ரொஃபஸர் முத்துராஜா உங்கள் மாணவர் 2023 படித்தவர் இங்கே வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்காரு, இந்த சர்டிஃபிகேட் நான் அவ்வளோ வாங்கியிருக்கேன்னு சொல்கிறாரு, சரியா சரி பார்த்து சொல்லுங்கன்னு விட்ட ஒரு மெயில். இவர் நல்ல மனசுக்காரர், தங்க மனசுக்காரர் சார். என்ன பண்ணுவார்? தப்பாக எழுத மாட்டார் மாணவர்களை பற்றி. என்ன பண்ணுவார்? தங்க மனசுக்காரன் அவன், சூப்பர் பையன் அவன், திருப்பி எழுதிடுவார். ஆமாம் மார்க்லாம் கரெக்டுன்னு. இப்போ அதெல்லாம் பண்ணுறது யார்? ஐடிஃபை மாதிரி கம்பெனி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ரெக்டெக், ரெகுலேட்டரி டெக்னாலஜி கம்பெனிஸ். இதெல்லாம் ஃபின்டெக்கில் ஒரு பகுதி. கவுடெக் இருக்குது சார். கவுடெக் இன்றைக்கி அடுத்து கவுடெக், கவர்மெண்ட் டெக்னாலஜி. பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட், ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் போயிடுச்சா சார்? இன்றைக்கி பாஸ்போர்ட் யார் சார் பண்ணுறா? பாஸ்போர்ட் பிஎஸ்கே, பாஸ்போர்ட் சேவா கேந்திரா. பாஸ்போர்ட் சேவா கேந்திரா ஃபுல்லாக பண்ணுறது யாருன்னா டிசிஎஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பாஸ்போர்ட் சேவா கேந்திரா கோச்சடை போனீங்கன்னா உட்காந்துருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் அதில் ஒரு 4 பேர் 5 பேர் தான் அந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட்காரங்க இருப்பாங்க. மற்ற எல்லாம் யாருன்னா அவுட் சோர்ஸ் பண்ணப்பட்ட டிசிஎஸோட பிபிஓ கம்பெனிக்காரன் உட்காந்துருப்பாங்க. உங்களுக்கு வெரிஃபை பண்ணுறது, உங்களை பார்க்குறது, வைக்கிறது எல்லாம் அவர் தான். கடைசியில் கையெழுத்து போட்டு கொடுக்குற ஒரு 2-3 பேர் தான் ஆஃபீஸ்காரங்க இருப்பாங்க, இந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்காரங்க. மற்ற எல்லாம் யார்? அவுட் சோர்ஸ் பண்ணப்பட்ட கம்பெனி. இதெல்லாம் எங்கே வருது? கவுடெக்கில் வருது. இப்போ கவுடெக் இருக்கா சார் அப்படின்னா ஏகப்பட்டது இருக்குது சார். சார் ஆதார் யார் சார் பண்ணுறா? ஆதார் சேவா கேந்திரா, ஏஎஸ்கே இருக்குது. இங்கே போனீங்கன்னா முதல்ல கேகே நகர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் ஏஎஸ்கே இருக்குது, ஆதார் சேவா கேந்திரா. யார் ரன் பண்ணுறான்னு நினைக்கிறீங்க? அவுட் சோர்ஸ் பண்ணப்பட்ட கம்பெனி கவுடெக் தான். அதெல்லாமே கவர்மெண்ட் டெக்னாலஜி. கவர்மெண்ட் பண்ண முடியாது இல்லையா? அப்போ டெக்னாலஜி அவுட் சோர்ஸ் பண்ணி ஒரு கம்பெனியை பண்ண வைக்கிறாங்க இன்றைக்கி. சார் நியோ பேங்க்ஸ்னு ஒரு பேங்க் வருது சார், டிஜிலாக்கர். டிஜிலாக்கர் அப்படின்னு இருக்குது. நம்ம மாணவர்களுக்கெல்லாம் இப்போ இருக்கிற மாணவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஏபிசின்னு இருக்குது, அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட், டிஜிலாக்கர்னு. சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? டிஜிலாக்கரில் கொண்டு வச்சிடுறோம் நம்மளுக்கு. சார் உங்களுக்கு பெரிய மாற்றம் இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா, சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்ட் ரிசல்ட்ஸ்லாம் இப்போ வருது இல்லையா? இந்த ஆண்டிலிருந்து மார்க் ஷீட்டே டிஜிலாக்கரில் தான் வருது. உங்களுக்கு வந்து தனியாக வெப்சைட்டில் போய் நீங்கள் என்ட்ரி பண்ணி முடிக்கிற மாதிரி கிடையாது. எல்லாமே எங்கே வருது? டிஜிலாக்கரில் தான் உங்களுக்கு மார்க் ஷீட்டே
வருது இன்றைக்கி. அப்போ டிஜிலாக்கர் எல்லாருமே கண்டிப்பாக இன்றைக்கி இனிமேல் வரக்கூடிய பசங்களுக்கு இருக்கும். இப்போ இருக்கிறவங்களும் இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே நீங்கள் டிஜிலாக்கரில் சேவ் பண்ணி வைக்கிறது ரொம்ப சேஃப். போலீஸ்காரங்க உங்களை ரோட்டில் நிப்பாட்டி லைசன்ஸ் கேட்டால் கூட நீங்கள் டிஜிலாக்கரில் இருக்கிற லைசன்ஸ் எடுத்து காமிக்கலாம். ஒரிஜினல் காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. கம்பெனிஸ் போட்டிங்கன்னா டிஜிலாக்கர் ஐடி கொடுத்தா போதும். உங்களுக்கு டிஜிலாக்கர் ஐடி வச்சு நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். அப்ரார் ஐடின்னு வந்துருச்சு நம்மளுக்கு, டிஜிலாக்கர் இருக்குது நம்மளுக்கு, அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நியோ பேங்க்ஸ் வந்துருச்சு சார் இன்றைக்கி. நியோ பேங்க்ஸ் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி பேங்க்கு போகிறதே கம்மியாயிருச்சு. இதுக்கு பேர் நியோ பேங்க். நியோ பேங்க்னா நியூ பேங்க்னு அர்த்தம். அந்த நியூ பேங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிலே போட்டிருக்கும் பாருங்கள், ஆன்லைன் பேமெண்ட் சர்வீஸு. பிரான்ச்சே கிடையாது சார், பிரான்ச்சு கிடையாது. மதுரைக்கு ஒரே ஒருத்தர் இருப்பார், ஆஃபீஸ்லாம் கிடையாது. அவர் வீடு தான் அவருக்கு ஆஃபீஸ், வீட்டில் தான் இருப்பார் அவர். ஒரே குழப்பமாக இருக்கே. அப்படி தான் சார், இதுக்கு பேர் தான் நியோ பேங்க். அப்போ நீங்கள் கேட்கலாம், சார் இந்த மாதிரிலாம் பேங்க் இருக்கா சார் இந்தியாவில், என்ன பெரிய புருடா உருட்டா இருக்கே அப்படின்னு கேட்கலாம். இல்லாமல் இல்லை சார், இதெல்லாம் பேங்க் இருக்குது, இந்தியாவிலே இருக்குது. கிளாசிக்கல் நீங்கள் நிறைய பேர் பேமெண்ட் பண்ண ரேசர் பேன்னு பார்த்துருப்பீங்க. பே பண்ணும்போது பேமெண்ட் கேட்வேல போனீங்கன்னா ரேசர் பே பண்ணவான்னு கேட்கும். அந்த ரேசர் பேயே கிளாசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு நியோ பேங்க் தான் உங்களுக்கு. அப்போது பிரான்ச்லெஸ் பேங்கிங் நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். அந்த பிரான்ச்லெஸ் பேங்கிங்க்கு பேர் தான் நியோ பேங்க். இருக்குது, ஆல்ரெடி இருக்காங்களே சார் கமர்ஷியல் பேங்க்கெல்லாம். ஸ்டேட் பேங்க் இருக்குது, இந்தியன் பேங்க் இருக்குது, ஆக்சிஸ் பேங்க் இருக்குது, HDFC பேங்க் இருக்குது, அவங்களாம் இருக்காங்க சார். அவங்கெல்லாம் ஃபிசிக்கல் பேங்க்ஸ். இது நியோ பேங்க், பிரான்ச்லெஸ் பேங்கிங், எல்லாமே ஆன்லைன் பேங்கிங். சார் எத்தனை மணிக்கு சார் முடிக்கணும் சார்? டைம். யூனிகார்ன்ஸ் இருக்குது. யூனிகார்ன்ங்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் ஏகப்பட்ட கம்பெனி, அதாவது $1 பில்லியன் மேலே உங்களுக்கு வேல்யூவேஷன் வந்துருச்சுன்னா அதில் யூனிகார்ன்னு சொல்கிறோம். ஏத்தர்னு ஒரு கம்பெனி, நிறைய வண்டி பார்க்கலாம், ரோட்டில் பார்ப்பீங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்க்குறீங்களா, டூ வீலர் ஏத்தர், டூ வீலர்ஸ் பார்க்குறீங்க, அதெல்லாம் ஒரு யூனிகார்ன் சார். யூனிகார்ன்னா அந்த கம்பெனி ஆரம்பித்து குறைந்த நாட்கள்லேயே $1 பில்லியன் மேலே வேல்யூவேஷன் போயிடுச்சு. அதெல்லாம் என்ன சொல்கிறோம், ஒற்றை கொம்புள்ள குதிரைன்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் கதை சொல்லும் போது ஒத்த கொம்புள்ள குதிரை ஒன்று இருந்துச்சு தெரியுமா அப்படின்மோ உருட்டுறதுக்கு. அதெல்லாம் என்ன சொல்கிறோம், அந்த ஒற்றை கொம்புள்ள குதிரைங்கிறது ரொம்ப யூனிக்கானது. அந்த மாதிரி கம்பெனிலாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா யூனிகார்ன்னு சொல்கிறோம். ரேப்பிடோ எல்லோரும் யூஸ் பண்ணுறோம் இன்றைக்கி. ரேப்பிடோ டெலிவரிக்கு யூஸ் பண்ணுறோம், நம்மளை பிக்கப் ட்ராப் பண்ணாமல் யூஸ் பண்ணுறோம், ரேப்பிடோ யூஸ் பண்ணுறோம். இதெல்லாமே என்ன சொல்கிறோம், யூனிகார்ன். $1 பில்லியன் மேலே வேல்யூவேஷன் பண்ண கம்பெனியில் நம்ம யூனிகார்ன்னு சொல்கிறோம். நம்ம இந்த மாதிரி ஏகப்பட்ட இதெல்லாமே என்னது, அவுட் ஆஃப் ஃபின்டெக்கோட மகிமை. ஹேக்கத்தான்ஸ் நடக்குது நம்மளுக்கு, எல்லா டெக்னாலஜி ஓரியன்ட் காலேஜஸில் நடக்குது, இன்ஜினியரிங் காலேஜில் நடக்குது. 2025 கூட செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர் நடத்தினாங்க ஹேக்கத்தான். இது என்னென்னா, ஹேக்கிங் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா அடுத்தவங்க அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். ஆனால் எத்திக்கல் ஹேக்கிங் இருக்குது சார். ஹிப்னாட்டிசம் தப்பு, ஹிப்னாட்டிசம் தப்பு. ஆனால் அதை டாக்டரோ ஒரு போலீஸோ ஒரு சிஐடியோ பண்ணால் கரெக்டு. ஏன்னா அவங்க விஷயங்களை வாங்குறதுக்காக பண்ணுறாங்க. யார் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற, கத்தி எடுத்து யூஸ் பண்ணுறது தப்பாக ரைட்டானா, தப்பு இருக்குது ரைட்டு இருக்குது. கத்தி எடுத்து ஆப்பிளை கட் பண்ணால் கரெக்டு, கத்தி எடுத்து ஆளை கட் பண்ணால் தப்பு. கத்தியோட பர்பஸ் வெட்டுறது தான், எதை வெட்டுறோங்கிறது இருக்குது. அது மாதிரி தான் நம்மளுக்கு ஹேக்கத்தான், ஹேக்கிங் அப்படிங்கிறது கெடுதலாக நன்மையான ரெண்டுமே இருக்குதுல்ல. நம்ம நன்மைக்கே யூஸ் பண்ணுவோம், நம்ம நல்லதுக்கு யூஸ் பண்ணுவோம் அதை, சரிங்களா. ஹேக்கத்தான் நடக்குது, இதுக்கு நான் டெக்னாலஜி கொடுக்கறதுக்காக பசங்களுக்காக. இன்றைக்கெலாம் நான் சொன்ன மாதிரி ஃபண்டிங், ஈக்விட்டி க்ரௌட் ஃபண்டிங்கிறோம் சார். சார் என்கிட்ட ஐடியா பயங்கர சொல்லுவான், நிறைய ஐடியா இருக்குது சார், பணமே கிடைக்க மாட்டேங்குது சார் எனக்கு அப்படின்மா பையன். அப்படிலாம் இல்லை சார். இன்றைக்கி ஈக்விட்டி க்ரௌட் ஃபண்டிங்னு ஒரு ஏரியா இருக்குது, அதில் போனீங்கன்னா இதெல்லாம் பிளாட்ஃபார்ம். எனக்கு ஐடியா இருக்குது, உங்கள் ப்ரெசன்டேஷனை மட்டும் அங்கே போடுங்க சார். மிலாப்புலையோ ஃபண்டபிள்லையோ அல்லது கீட்டோலையோ போய் என்ன பண்ணுங்கள், உங்கள் பிஸ்னஸ் ஐடியாவை மட்டும் ஒரு ப்ரெசன்டேஷனை போடுங்க. என் இமெயில் ஐடி இது, என்னோட அக்கௌண்ட் நம்பர் இது, என்னோடய ஃபோன் நம்பர் இது, என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நீங்கள் போய் சொல்லுங்கள். என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐடியா இம்ப்ரெஸ் யாருக்காக இருக்கோ அவங்களை தொடர்பு கொள்வாங்க. அவர் காஷ்மீர் இருக்கலாம், இல்லை ஹி மைட் பி இன் சுவிட்சர்லாண்ட், ஆர் ஹி மைட் பி இன் ஆப்கானிஸ்தான், எங்கே இருப்பாருன்னு தெரியாது. ஆனால் உங்கள் ஐடியாவை படிச்சிருப்பார் அவர், சூப்பர் ஐடியாவாக இருக்கே, ஆமாம் நல்லா போகும்ல அப்படின்னு சொல்லி அவர் எங்கேயோ இருக்கிற இன்வெஸ்ட் பண்ணலாம், பணம் உங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதற்கு பெயர் தான் க்ரௌட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம். இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை, உங்கள் ப்ரெசன்டேஷனை, உங்கள் ஐடியாவை ஒரு ப்ரெசன்டேஷனாக மட்டும் போடுங்க. இன்ட்ரெஸ்ட் தான் தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா தேவைப்படுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஈஸியாக பணம் வந்து சேர்ந்துடும். இன்றைக்கி பணத்துக்கான பிரச்சனை கிடையாது சார், ஆனால் ஐடியா தான் பஞ்சமாக இருக்குது. நிறைய பேர் சொல்லுவோம் மார்க்கெட்டில், சார் ஐடியா எங்கிட்ட பயங்கரமாக இருக்குது சார், பணம் இல்லாமல் முடங்கி போச்சு அப்படின்மோ. அதெல்லாம் பழைய உருட்டுகள், அதெல்லாம் பழைய உருட்டுகள்.
இன்றைக்கி ஐடியா இருக்குது அப்படின்னா சார் வெல்கம் டு க்ரௌட் ஃபண்டிங், தயவு செஞ்சு இந்த பிளாட்ஃபார்ம் ஏதாவது ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், ரிஜிஸ்டர் பண்ணி உங்கள் ஐடியா ஃப்ளோட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பணம் கிடைக்கும். என்ன டெக்னாலஜி இன்றைக்கி யூஸ் பண்ணுறாங்க ஃபின்டெக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் டேட்டா யூஸ் பண்ணுறாங்க, மொபைல் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, ஏஐ யூஸ் பண்ணுறாங்க, பயோமெட்ரிக் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க, டிஎல்டி அதுதான் பிளாக் செயின் யூஸ் பண்ணுறாங்க, க்ளவுட் சர்வீஸ். க்ளவுடில் இல்லாத ஆளே இல்லை சார். இன்றைக்கி எல்லோரும் ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலே வெல்கம் டு க்ளவுடு தான். உங்கள் டேட்டாலாம் எங்கே போய் உட்காருது? 15 GB ஃப்ரீயாக தரான் ஜிமெயில்காரன், கரெக்டாக? 15 GB அது எங்கே போய் உட்காருது? க்ளவுடில் தான் போய் உட்காருது. எனக்கு க்ளவுடு தெரியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு இமெயில் ஐடி யூஸ் பண்ணுறீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக க்ளவுடுக்குள்ளே இருக்கீங்கன்னு அர்த்தம். வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் க்ளவுட். இன்றைக்கி என்ன சொல்கிறேன், அதை தாண்டி சார் 15 GB உங்களுக்கு ஃபுல் ஆயிடுச்சு, வாட்ஸ்அப் நிறைய யூஸ் பண்ணுறீங்க, ஃபோட்டோ நிறைய டவுன்லோட் பண்ணுறீங்க, மாதம் ஒரு 100 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு 100 GB, ஒரு 249 கொடுத்தீங்கன்னா 200 GB அப்படிங்கிறான் இன்றைக்கி. அப்போது டுடே வி ஆர் ஹேவிங் க்ளவுட் சர்வீசஸ், ஆட்டோமேஷன், ரொபோட்டிக் ப்ராசஸ். சார் ரொபோட்டிக் ப்ராசஸ் பற்றி மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். மும்பையில் 2019 என்னோடய ஹெச்எஸ்பிசி பேங்க்கு போயிருந்தேன். அந்த பிரான்ச்சில் யாருமே இல்லை. உள்ளே போன செக்யூரிட்டி இருந்தார். என்ன விஷயம் அப்படின்னாரு. இந்த மாதிரி பிரான்ச் மேனேஜரை பார்க்கணும். சரி உள்ளே போங்கன்னு. உங்கள் பாஸ்வேர்டு, அதாவது உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போங்கன்னாரு. ஏன் பேங்க்குள்ளே போகிறதுக்கே சொல்கிறேன். உள்ளே போயிட்டேன். உள்ளே போனோடனே வாய்ஸ் மட்டும் கேட்குது. இந்த பழைய தமிழ் படங்கள், ஜெய்சங்கர் படத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அசிரி வாய்ஸ் கேட்கும். அந்த வில்லன்ட்டார்னா தாங்கள் அமரலாம் அப்படின்ற மாதிரி, ப்ளீஸ் பி சீட்டட் அப்படின்னு. யாரா சொல்கிறான் நம்மளன்னு பார்த்தா யாருமே இல்லாத மாதிரி ஒரு ரூம் மட்டும் அங்கே இருக்குது, கார்னர் இருக்குது. சரி போய் உட்காந்துட்டேன். சரி நம்மளுக்கு எதுக்கு வம்பு, ஒரு வாய்ஸ் வருது, உத்தரவு கேட்கணும், பிக் பாஸ் வாய்ஸ் மாதிரி இருக்குது. பிக் பாஸ் வாய்ஸ் நம்ம கேட்டேன்னு உட்காந்துட்டேன். சார் உட்காந்து நம்ப மாட்டீங்க, 2 ரோபோ வருது சார். முதல்ல ஒரு ரோபோ சுடிதார் போட்டு வருது. ரோபோ வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் கொடுத்துச்சு எனக்கு. வெல்கம் சுப்ரமணியன், தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங் அவர் பிரான்ச், ஹேவ் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. கொடுத்துட்டு தண்ணி குடிச்சிட்டு வைக்கும்போது தண்ணி குடிச்சிட்டு வைக்கிற வரைக்கும் வச்சுக்கிட்டே இருக்குது. வாங்கிட்டு போயிடுச்சு. அடுத்த செகண்ட் 5 செகண்டை பார்த்தா ஒரு ஜீன்ஸ் பேண்ட், ஒரு ஷர்ட் போட்டு ஒரு ஆம்பளை ரோபோ வருது. வந்துட்டு உங்களுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே காமிக்குது. 0 1 2 3 4 5ன்னு அது வயிற்றில் காமிக்குது. இது எதுவுமே இல்லை அப்படின்னு. என்ன பண்ணணும், பிரான்ச் மேனேஜரை மீட் பண்ணமான்னு கேட்குது கடைசியில். ஆமாம் அப்படின்னு ஒரு காமிக்கணும்னு ஒரு சீட்டு கொடுத்துச்சு, ஒரு ஸ்லிப், ஒரு QR கோடு. அது QR கோடு எடுத்துட்டு நான் என்ன பண்ணேன், அது அப்படியே என் கூட வாங்க அப்படிங்கிறது. அப்படியே நேராக போனால் ஒரு ரூம் மாதிரி இருக்குது. ஒரு அங்கே ரூம் இருக்குன்னே தெரியல, அது அப்படி இருந்துச்சு அந்த ரூமு. போனோன்னா இங்கே QR கோடு உங்களுக்கு லைட் எரியும் பாருங்கள், QR கோடை காமிங்கன்னு அந்த ஸ்லிப்பை காமிச்சேன். கேட் ஓப்பன் ஆச்சு. உள்ளே போனால் பிரான்ச் மேனேஜர் பாவம் உள்ளே உட்காந்துருந்தார் ஒருத்தர். ஐயா நீங்கள் உள்ளே தான் இருக்கீரா அப்படின்னு பார்த்துட்டு திருப்பி வெளியே வரும்போது 2 ரோபோ வந்துச்சு. தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் அவர் பிரான்ச் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருச்சு நம்மளை. சார் ரொபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் இஸ் ஹேப்பனிங். இது ரொம்ப தொலைவில் இல்லை மற்ற பேங்க்கில் வர்றதுக்கு. ஹெச்எஸ்பிசி ஆரம்பிக்கும் போது இந்தியாவில் மற்ற பிரான்ச்லையும் இது வரலாம். இருக்கிற பிரான்ச் எம்ப்ளாயி யாராவது ஒருத்தர், நீங்கள் இங்கே பேங்க்கில் வேலை பார்த்தவங்களே இருந்தாலுமே நம்மளுக்கு 10 கிளைண்ட்டை பார்த்து 11 கிளைண்ட்டை பார்க்கும்போது வெறுப்பு வரதான் செய்யும். கவுண்டரில் உட்காந்து பாருங்கள், அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. கவுண்டர்லாம் உட்காந்து பார்த்தீங்கன்னா அந்த வெறுப்பு தெரியும். சிரிச்சுக்கிட்டே நம்ம ட்ரைனிங் கொடுக்கும்போது சொல்லுங்கள், சிரிச்சுக்கிட்டே இருக்கணுங்க, கோவமே படக்கூடாதுங்க, ரொம்ப அமைதியாக ஹேண்டில் பண்ணுங்க. எவ்வளோ அது ரொம்ப ஜோன்லாம் நல்லாயிருக்கும். எவ்வளோ நேரத்துக்கு? ஒரு அரை மணி நேரத்துக்கு இருக்கும். 4 பேர் வந்து காட்டு நம்மளுக்கு காட்டுவோம் பாருங்கள். 5ஆவது வரும்போது நம்மளுக்கு என்ன, ஒரு பிபி ஏறிடும், தூக்கிற மாதிரி இருக்கும். அங்கேருந்து பார்க்கும்போது அவர் சர்வீஸே பண்ண மாட்டேங்கிறாருங்க, மொபைல் விளாண்டுருக்காருங்க, மொபைல் பார்த்து விளாண்டுக்கிட்டு இருக்காரு, ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்கேன் அந்த அம்மா, பேலையே பார்க்கலன்ட்டுருவோம் நம்ம, ரைட்? அதெல்லாம் தூக்கிடணும். என்ன பண்ணணும்? ரோபோஸ். அப்போ நீங்கள் கேட்கலாம், சார் ரோபோன்ட்டா வேலை இழப்பு வந்துருமே சார், வேலை எல்லாம் போயிருமே எனக்கு. ஆமாம் சார், ரொபோட்டிக் டெக்னாலஜி படிங்க சார், ஆட்டோமேஷன் படிங்க சார், அது சம்மந்தமான பிஸ்னஸ் படிங்க சார். நீங்கள் ஏன் சார் இப்படியே இருக்கீங்க? காலங்கள் மாறும்போது நம்ம மாறி தான் ஆகணும், இல்லைங்களா? ரைட்? ஸோ வாய்ப்புக்கு மிக்க நன்றி. ஃபின்டெக் பிளாக் செயின் பற்றி பேசணும்னு நினச்சேன். தேங்க்யூ. கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். பண்ணுறாங்க சார், பண்ணுறாங்க. முதல்ல நீங்கள் அபரிஜிதாவே காண்டாக்ட் பண்ணலாம். அபரிஜிதாவே இல்லை அப்படி கிடையாது. அதான் சொல்கிறேன்னே. இப்போ நீங்கள் ஒரு தான் சொல்கிறேன், மதுரையில் பாண்டியன் ஹோட்டல் இருக்குது, ஃபார்ச்சூன் பாண்டியன் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது, இல்லைங்களா? இது இப்படி போனீங்கன்னா அப்படி வெளியே வந்து இருக்குது. அங்கே யாரும் போகக்கூடாதுன்னு இருக்கா? போகலாம். நீங்கள் சாதாரண ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டா எவ்வளோ சார் ஆகும் பில்லு? ஒரு 100 ரூபா 200 ரூபா, 100லேருந்து 200 ரூபா. நான் சொல்கிறது ஒரு நார்மல் ஹோட்டலில். நான் மற்றதில் ஒரு ஆவரேஜ் 150லேருந்து 200 ரூபா ஆகும்.
ஒரு இட்லி ஒரு காஃபி சாப்பிட்றீங்க, ஒரு தோசை சாப்பிட்றீங்கன்னா வெளியே 150லேருந்து 200 ஆகும் சார். அதே ஹோட்டலில் இப்போ நம்மளுக்கு என்ன நினைப்புனா, உள்ள பாண்டியன் ஹோட்டல் போய்ட்டால் பயங்கர காஸ்ட்லி, ஸ்டார் ஹோட்டல் இது பயங்கர காஸ்ட். அப்படி கிடையாது சார். நீங்கள் போனால் தானே தெரியும். போகவே இல்லை, நம்ம போய் பாருங்கள் அந்த ஹோட்டல். இப்போ நான் சொல்கிறேன், நான் போவேன் அடிக்கடி போகிறேன்ட்டு நான் சொல்கிறேன். 550 ரூபா நம்ம கேட்கலாம். 550 ரூபா கொடுத்து ஒரு டிஃபன் சாப்பிட்ணுமா அப்படின்னு நினைக்கலாம் நம்ம. ஆனால் 550 ரூபாய்க்கு 74 ஐட்டம் கொடுப்பான் சார். 74 ஐட்டம்ஸ் அன்லிமிட்டெட். நான் ஒரு இட்லி சாப்பிடுவேன், அரை தோசை சாப்பிடுவேன், ஒரு கரண்டி பொங்கல் சாப்பிடுவேன், கொஞ்சோண்டு கேசரி சாப்பிடுவேன், கொஞ்சம் காஃபி சாப்பிடுவேன், கொஞ்ச நேரம் கழிச்சு ஜூஸ் குடிப்பேன். ஒரு 2 மணி நேரம் சாப்பிடுவேன். டிஃபன் மட்டும் 2 மணி நேரம் சாப்பிடுவேன் நான். 73 ஐட்டம் இருக்குல்ல, உட்காந்து நிதானமாக சாப்பிடுவேன். 550 ரூபா பில்லு. அப்போ நாங்கள் கொடுக்குறது எக்ஸ்ட்ரா ஒரு 100-200 ரூபா கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அது வந்து அவங்க கொடுக்குற டேஸ்ட்டுக்காக கிடையாது, அந்த ஃபைன் டைனிங் எக்ஸ்பீரியன்ஸுக்காக கொடுக்குறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் நம்ம கொடுக்குறோம் எக்ஸ்ட்ரா பைசா. அதை மாதிரி சின்ன கம்பெனி நினைக்க வேண்டாம். ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸுக்கு அவங்கள்ட்ட டிவிஷன் இருக்குது சார், அவங்கள்ட்ட இருக்குது, அவங்க பண்ணுறாங்க சார். ஏன்னா எல்லா கம்பெனியுமே பெரிய கம்பெனிக்கு மட்டும் தான் சர்வீஸ் பண்ணால் அவங்க முளைக்கவே முடியாது சார். எல்லா கம்பெனிக்கும் பண்ணுறாங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் சோர்ஸ் ஆஃப் லேர்னிங் 2 இருக்குது சார். ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா தேங்க்ஸ் டு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு நான் முதல்வன் ஸ்கீம் இருக்குது சார். நான் முதல்வன் ஸ்கீமில் உங்களுக்கு ஃபின்டெக் பற்றின பாடம் இருக்குது, சர்டிஃபிகேஷன் இருக்குது. நான் முதல்வன் ஸ்கீம் தேங்க்ஸ் டு தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அது இருக்குது சார். கண்டிப்பாக அதில் ஒரு பாடத்திட்டம் இருக்குது. வேணுங்கிறவங்க ஆப்ட் பண்ணி கண்டிப்பாக படிக்கலாம். அது 2வது NPTEL ஸ்வயம் பிளாட்ஃபார்ம் இருக்குது. NPTEL ஸ்வயம் பிளாட்ஃபார்மில் ஃபின்டெக் சம்மந்தமான கோர்சஸ் இருக்குது, ஃப்ரீயாகவே இருக்குது, படிக்கலாம். 3வது சார், எனக்கு எதுவுமே வேண்டாம் சார் அப்படின்னா யூடியூப் இருக்கவே இருக்குது சார். உங்களுக்கு யூடியூப்பில் ஃப்ரீயாக தமிழ்லேயே நீங்கள் பார்க்கலாம் சார். உங்களுக்கு என்ன வேணுமோ பார்க்கலாம். 3 சோர்ஸ். பசங்களாக இருந்தாங்கன்னா ஐ ரெக்கமெண்ட் நான் முதல்வன் ஸ்கீம் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃபின்டெக் சர்டிஃபிகேஷன் இருக்குது, படிக்கலாம். 2வது NPTEL ஸ்வயம் போர்ட்டலில் ஃபின்டெக் கோர்சஸ் இருக்குது, பிளாக் செயின் கோர்ஸ் இருக்குது, பண்ணலாம். 3வது பப்ளிக்காக இருந்தாங்க சார், நான் பப்ளிக் சார், நான் மாணவன் இல்லை பப்ளிக் சார் அப்படின்னிங்கன்னா யூடியூப்லேயே ஏகப்பட்டது. NPTELக்கே சேனல் இருக்குது, NPTEL சேனலே இருக்குது. NPTELங்கிறது யூஜிசியோட AICTE யூஜிசியோட ஒரு சேனல், எஜுகேஷன் சேனல். அதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அழகாக இருக்குது உங்களுக்கு, ரைட். ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுமே போட்டிருக்காங்க, அவங்களோட நான் முதல்வன் ஸ்கீமோட வீடியோஸ்லாம் போட்டிருக்காங்க. அதை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இன்றைக்கி தேதியில் நான் பிள்ளைகள்கிட்ட சொல்லுவேன், நான் நீயே கூடி வரல பூமர் ஆகிடுவேன். ஏன்னா இன்றைக்கி தேதியில் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைலாம் கோடிங் படிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து இப்போ BA படிக்கிறேன், BSc படிக்கிறேன், BCom படிக்கிறேன், MCom படிக்கிறேன், MA படிக்கிறேன், MBA படிக்கிறேன்ற பையனுக்கெல்லாம் கோடிங் தெரியாது. ஆனால் இன்றைக்கி ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு கோடிங் கம்பல்சரி, ப்ரோக்ராமிங் கம்பல்சரி. அப்போ அவங்க அதெல்லாம் படித்து வரும்போது 5 வருஷம் கழித்து அந்த பிள்ளைகளும் காலேஜ் முடிச்சு வந்துருங்க. நீ இருப்ப, நீ பெருசாக நான் பெருசாக அடித்து காமி அப்படிங்கும்போது அவன் அடிச்சுட்டு போயிடுவான். அப்போ அவங்க என்ன பண்ணணும், ஸ்லோலி தே ஷுட் கெட் இன்டு டெக்னாலஜி. வேறு வழியே கிடையாது, அடாப்ட் ஆகி தான் ஆகணும். அடாப்டபிலிட்டி இஸ் த கீ. அடாப்டபிலிட்டி இல்லை என்றால் முடிஞ்சது ஜோலி. அடாப்ட் ஆகியே ஆகணும், இதுக்கு மாற்றே கிடையாது. மாற்றம் ஒன்றே மாறாதுங்கிற மாதிரி அடாப்டபிலிட்டி இஸ் த கீ. கண்டிப்பாக கற்றுக்கிட்டு தான் ஆகணும் சார். எனக்கு வராதுங்கிற விஷயம் எதுவுமே கிடையாது, எல்லாமே தெரிஞ்சு தான் ஆகணும். பியூட்டிஃபுல் ஒரு சைனீஸ் சேயிங் இருக்குது, இஃப் நாட் பை மீ தென் ஹூ எல்ஸ். என்னால் முடியாதுன்னா வேறு யார் பண்ண போகிறா அப்படிங்கிற ஒரு கர்வம் இருக்கணும் கற்றுக்கும் போது. இல்லை கொரியன் சேயிங் இருக்குது, இஃப் இட் இஸ் பாசிபிள் பை யூ ஒய் நாட் பை மீ. இது கொஞ்சம் ஹம்பிளாக சொல்கிறது. அந்த விதத்தில் போனால் தான் முடியும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதுதான். பர்சிஸ்டன்ஸ் இருக்கணும். கண்டிப்பாக டெக்னாலஜி கற்றுக்கிட்டே ஆகணும். டொமைன் என்ன வேணாலும் இருக்கலாம், டீச்சிங்கில் இருக்கலாம், மெடிக்கலில் இருக்கலாம், ரயில்வேல இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் டெக்னாலஜி அடாப்டேஷன் இருக்கணும், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். எனக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியணும். நான் இன்றைக்கி டீச்சர், எனக்கு யூஸ் பண்ண தெரியாதுன்னு சொன்னால் நான் அவங்களோட பயணிக்க முடியாது. இன்றைக்கி நான் கற்றுக்கணும். இன்றைக்கி நான் கிளாஸில் ஒரு கொஷின் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு தெரியும், அவன் ஏஐயில் போட்டு ஆன்சர் எடுத்துகிட்டுவான்னு தெரியும். எனக்கு தெரியாதா? ஏன்னா நம்ம அதே அவனுக்கு இருக்கிற தான் எனக்கு இருக்குது. நான் ஒரு கேள்வி கொடுக்குறேன்னா அடுத்த நாள் ஆன்சர் வருதுன்னா அவன் புதுசாக நினைக்கிற காலம்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி அவன் கரெக்டாக எழுதினான்னா எனக்கு இவன் லிமிட்டு, இவனோட அளவு தெரியும், எனக்கு இதை தாண்டிலாம் அவன் போக மாட்டான். அப்போ ஈஸி சார், படித்தோடனே தெரியும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். போன தரம் இன்டர்னல் எக்ஸாம் நடக்கும்போது ஒரு பகுதி நான் நடத்தலை. ஜெட் ஸ்கோர் ஒரு பகுதி நடத்தவே இல்லை. நான் நடத்தலை, கிளாஸில் நடத்தலை ஜெட் ஸ்கோர். ஆனால் பரீட்சையில் பார்த்தீங்கன்னா அந்த கேள்வி கேட்டிருக்காங்க,
பார்த்த உடனே ஐயோ Z-score உங்களுக்கு டச் பண்ணலையே நம்ம நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் யோசித்தேன், இல்லை AB 2 இருக்குது, ஏதோ ஒன்று தான் எழுதணும், அவன் சாய்ஸ் விட்டு எழுதிடுவான்னு நினச்சேன். சார் நீங்கள் நம்ப மாட்டீங்க, 100க்கு 80 விழுக்காடு Z-score எழுதியிருந்தேன். எப்படா எழுதுறான்னு பார்த்தா என்கிட்ட ஏன் இருக்குது, நீ என்ன வேணாலும் கேள்வி கேள் ராஜா, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அது எனக்கு புரியுது புரியலன்றதெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. ஆன்சரை மனப்பாடம் பண்ணிட்டேன், இதுதான் நான் எழுதிட்டேன். இப்போ அவனை கூப்பிட்டு ராஜா எப்படிடா பண்ணது அப்படின்னா அவனுக்கு தெரியாது, ஆனால் ஆன்சர் எழுதிட்டான். நான் மார்க் கொடுக்காமல் இருக்க முடியுமானா மார்க் கொடுத்து தான் ஆகணும் பரீட்சையில் பேப்பர் இருக்கும்போது. அப்போது டெக்னாலஜி இந்த கத்தி மாதிரி தான், ஆளையும் வெட்டலாம், நம்ம ஆப்ரேஷனும் பண்ணலாம். ஆளை வெட்டணுமா ஆப்ரேஷன் பண்ணமான்னு நம்ம தான் பார்க்கணும். நான் சொன்ன மாதிரி Z-score நடத்தலாம், ஆனால் பரீட்சைக்கு ஆன்சர் கொடுத்துட்டாங்கல்ல, அந்த ஆன்சர் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை சார். ஆனால் அந்த ஆன்சரை என்ன இன்டர்பிரட் பண்ணுறேன், அதை வச்சு நான் டிசிஷன் மேக் பண்ணுறேன்னு தெரியணும். டிசிஷன் மேக்கிங்கில் தான் இன்றைக்கி போராக இருக்காங்க பசங்க. எனக்கு இது வந்துடுது 10 20 ஆன்சர் வந்துடுது, எப்படிடா 20 வந்துச்சுன்னா சொல்ல தெரியாது அவனுக்கு. கேட்டிங்க 20 சொல்லிட்டேன்ல சார். அந்த காலத்தில் எங்கள் அப்பாலாம் என்ன வாய்ப்பாடெலாம் மனப்பாடம் கடன்னு சொல்லுவார். இப்போ இருக்கிற பிள்ளைகள்ட்டு நீங்கள் 12 8 அப்படின்னா இருங்க சார், கால்குலேட்டர் தான் எடுக்கிறான் அவனுக்கு டக்குன்னு வராது. 12 8 அப்படின்னா வராது, 22ன்னு வராது அவனுக்கு, ஆன்சர் வராது. அவன் பார்த்தா கால்குலேட்டர் எடுத்து தான் போட்டுட்டு இருப்பேன் உட்காந்து. ஸோ அந்த நிலைமைக்கு போகும்போது நீங்கள் அவனுக்கு இது டிசிஷன் மேக்கிங்க்கு நம்ம யூஸ் பண்ணணும். இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரே அட்வைஸ் தான், டிசிஷன் மேக்கிங் கற்றுக்கணும். நிறைய டிசிஷன் மேக்கிங், டேட்டா கிடச்சிருது உங்களுக்கு, டேட்டா கையில் வந்துடுது. இன்றைக்கி எல்லாமே AI கொடுத்துருது, டேட்டா கொடுத்துருது. ஆனால் நம்மளுக்கு தேவையானது என்னென்னா டிசிஷன் மேக்கிங். எப்படி டிசிஷன் எடுக்க போகிறோம், இதை பேஸ் பண்ணி நல்ல விதமாக எடுக்கணும். உலகம் உள்ளங்கையில், நொடிப்பொழுதில் மாறக்கூடிய இவ்வுலகில் நம் வளர்ச்சியும் தொழில்நுட்பத்தை முன்னோக்கி சென்று வளர வேண்டும் என்பதை எடுத்துரைத்த நமது சிறப்பு விருந்தினர் முனைவர் சுப்பிரமணியன் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக நன்றிகளையும் உரித்தாக்குகின்றோம். மாணவ மாணவிகளையும் வாசகர்களையும் நன்றிகள். நன்றி.